ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பர் ட்ராமா. நமக்கு ஹீரோயினோட ஒரு ஒன் சைட் லவ் தான். அது ஃபுல்லாக பற்றி பார்க்க போகிறோம். எடுத்தோன்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவங்கள ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருந்து சீக்கிரம் எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க, என் குழந்தைங்க காப்பாற்றுன்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் திமிரு பிடிச்ச சிஇஓ என்ன சொல்கிறான், அவள் திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிகிட்டு இருக்காளா, அவளால் அவளே வந்துக்க முடியும்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க, இந்த ஜென்மத்தில் லவ் பண்ணதுக்கு நான் நிறைய அனுபவிச்சிட்டேன், இனிமேல் நான் திரும்ப பார்க்கவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிடுறாங்க. பார்த்தா திடீர்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. அவங்க 4 வருஷம் பின்னாடி போயிட்டாங்க. அதாவது மெமரி லாஸ் ஆகிடுச்சு. ஐயோ நான் எங்கே இருக்கேன், ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, மேடம் நீங்கள் டென்ஷன் ஆகுதுங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, நேற்று நைட்டு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, கிட்டத்தட்ட மிஸ்கேரேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க, அதனால் ரிலாக்ஸாக இருங்கன்றதுக்கு என்ன பொய் சொல்கிறேன்னு கத்தி எடுத்து, எனக்கு 18 வயசு தான் ஆச்சு, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, நான் எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன், பொய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, மேடம் ரிலாக்ஸ் ஆகுங்க, இங்கே பாருங்கள் ரிப்போர்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு, டெம்பரவரி மெமரி லாஸ், சீக்கிரம் ஞாபகம் வந்துடும், நீங்கள் இந்த குழந்தைய வந்து பத்திரமா வளர்க்கணும், ஏன்னா இந்த ஒரு டைம் விட்டுட்டிங்கன்னா அடுத்த டைம் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, ரெஸ்ட் எடுங்க, உங்கள் ஹஸ்பண்டை நாங்கள் வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடறாங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, என்னடா இது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, 18 வயசாச்சு, ஞாபகமே இல்லையே, சரி சொல்லி ஃபோன் எடுத்து பார்ப்போன்னு பார்த்தா ஹீரோ பற்றியே சூப்பராக இருக்கானே, நல்லா ஹேண்ட்ஸம் மேனாக தான் இருக்கான், எவனா நான் கல்யாணம் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சில் அப்படியே பல்ப் எரியுது. சரி கால் பண்ணி பார்க்கலான்னு போட்டு நம்ம ஹீரோ கால் பண்ணுறாங்க. ஹலோ ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னால், எத்தனை டைம் தான் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், உனக்கு நல்ல பெட்டரான ட்ரிக்கு கிடைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி சவுண்டு வருது. பார்த்தா ஃபோன்லேயும் வருது, பக்கத்துலேயும் வருது. நம்ம ஹீரோ வந்துட்டார். அப்படியே நம்ம ஹீரோயின் கீழேருந்து பார்க்குறச்ச செம்ம ஹேண்ட்ஸம் கால்ப்பா, அப்படியே ஜஸ்ட் அப்படியே பெருசாக விரிஞ்சு வெஸ்ட்டில் செம்மையாக இருக்கே, பார்க்க சூப்பராக இருக்கான், ஃபேஸ் கூட அவ்வளோ அழகுன்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே சைட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து நின்றுட்டு, ஹாய் ஜென்டில்மேன், நீங்கள் தான் என்னோடய ஹஸ்பண்டா அப்படின்னு சொன்னானே. உடனே அந்த ஷீட்டை கூட கொடுத்து, ஒழுங்காக இந்த டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடு அப்படிங்கிறாங்க. என்னது டைவர்ஸ் பேப்பரை, ஒய்ஃபுக்கு அடிபட்டு இருக்கா, நீ என்ன டைவர்ஸ் பேப்பர் கொண்டு வந்து கொடுத்தா உனக்கு அறிவே இல்லையா, ஹீரோ மேலே கிளே பார்க்குறது, தயவு செஞ்சு உனக்கு ஞாபகம் மறதி ஆச்சுன்னு மட்டும் சொல்லாது. ஆமாம் எனக்கு பழசு எதுவுமே ஞாபகமே இல்லை, கார் ஆக்சிடென்ட்லாம் எல்லாமே மறந்து போச்சு, திரு இந்த மேரேஜை தக்க வச்சுக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லி கோவமாக கேட்குறாரு. இங்கே பாருங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபு டெத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கா, கொஞ்சம் கூட இப்படி ஆட்டிடியூட் காமிச்சிட்டு போகிறீங்க, நீங்களே ஒரு புருஷனான்னு சொல்லி கேட்டேன்னா, என் மனசில் உனக்கு புருஷங்கிற எண்ணமே கிடையாது, நீ என் பெட்டில் எனக்கு குடிச்சிருக்கிறப்ப வந்து விழுந்த ஞாபகம் இருக்கா, என்னது பெட்டில் நான் வந்து விழுந்து நான் பொய் சொல்லணும்னு கேட்டதுக்கு தள்ளிவிட்டோன்னா நம்ம ஹீரோயின் இப்படியே பாவமாக விழுந்துட்டாங்க. இவன் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தோன்னாச்சா இவன் பற்றி ஞாபகமே இல்லை, ஆனால் ஏன் எனக்கு இப்படி வலிக்குதுன்னு சொன்னாங்க. மேடம் சார் வந்து முக்கியமான அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு போனாங்க, நீங்கள் அதை தடுத்து நிறுத்திட்டீங்க, அதிலே சாருக்கு உங்கள் மேலே கோமன் பிஏ சொல்கிறான், எல்லாம் மனசில் வச்சுட்டு தான் என்ன ஹஸ்பண்டாக ஏற்றுக்காமல் இருக்கியா நீ, அப்போது உன்னோட அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டை ஒரு ஒயிட் மூன் வந்து நீ பார்க்குறக்கு தான் போயிட்டுருக்க, அப்படி உனக்கு வேண்டாம், அப்போ நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ஸ் பேப்பர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஓகே ஆனால் வச்சு போட்டிருக்கேன், சீல் வைக்க எடுத்து உடனே ஒரு வாயில் விரலை வச்சு ரதத்தை வர வச்சு உடனே அதில் பண்ணி கொடுத்துட்றாங்க. உடனே எனக்கு டைவர்ஸ் வேணும், இமீடியட்டாக எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னேன்னா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் சந்தோஷமாக இருக்காங்க. உங்கள் 2 பேருக்கு ஓகேவா, டைவர்ஸில் பிரிண்ட் பண்ணிட்டா ஓகே ஆயிரும், உங்களுக்கு கிட்ஸ் இல்லையே, கிட்ஸு கஸ்டடி யாருக்கு வேணுன்றதுக்கு நம்ம ஹீரோ எங்களுக்கு 2 பேரும் கிட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் மாசமாக இருக்கிறது அவனுக்கு தெரியாது, என்ன குழந்தையே இது அழிக்க சொல்லிடுவான், அதனால் நம்ம சொல்ல வேண்டான்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து காசெல்லாம் நிறையா கொடுக்கும், 100 மில்லியன்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நீ சந்தோஷமாக இருக்காங்க, இப்படி நீ தான் புது ட்ரிக்கா, இப்படிலாம் ஓகே சார் நான் டைவர்ஸ் வேணான்னு சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன்துக்கு, ஐயே அப்படிலாம் இல்லை, எனக்கு டைவர்ஸ் பர்ஃபெக்ட் ஓகே, எப்படா உங்கள்கிட்ட இருந்து போவேன்னு ஓகே சீக்கிரம் போகணுன்னா நிறையா பாய்ஸ் மேல்ஸ் எல்லாம் வச்சு நிறையா பார்ட்டி பண்ணணும், என்ன பேசிட்டு இருக்க, இப்படிலாம் பேசுனா நான் உங்கள்கிட்ட மயங்கிடுவேனா, நோ முதல்ல டைவர்ஸ் வாங்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் டைவர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஆள் வந்துட்டு இப்போ இந்த சீல் வச்சுட்டா உங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடும் ஓகேவான்னு கேட்குறாங்க. ஒன்றும் எல்லாமே காமிக்கிறாங்க. சீல் வைக்க போகிறப்போ நிறுத்துங்க அப்படின்னு சவுண்டு வருது. யாருன்னு பார்த்தா பாட்டி வராங்க. பாட்டி வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, இவ்வளோ டைவர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டியா, அவனுக்கு தப்பாக தெரியலையா, பாட்டி நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், எனக்கு இவளுக்கு சம்மந்தமே இல்லை, நான் வேண்டான்னு சொன்னீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. உடனே பாட்டி அப்படி நடிக்க ஆரம்பிச்சிடும், ஐயோ என் புருஷனோட கடைசி ஆசை இவ்வளோ கல்யாணம் பண்ணுறது, நீ இப்படி பண்ணுறியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா, ஏன் இப்படி பண்ணுற, பாட்டி நாங்கள் டைவர்ஸ் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க சொன்னதுக்கு ஐயோ நெஞ்சு வலிக்குதுன்னு சும்மா ஆக்டாக போடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் போய் பிடிச்சிக்கிறாங்க, வாங்க பாட்டி உட்காருங்கிறதுக்கு, என்னடா இப்படி பண்ணுற, என் கடைசி ஆசை நிறைவேற்ற முடியாது, நீங்கள் டைவர்ஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கங்கப்பா, புரிஞ்சுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணுங்க, என்னோட பேரம்பத்தி எல்லாம் பார்க்கணும்னு நினச்சேனே, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறப்போ ஹீரோ சரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தனியாக உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ பாட்டி உடம்பு சரியாகணும், அதுக்காக நம்ம 2 பேரும் நடிக்கணும், நாங்கள் நான் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேன்னா போயிட்டே இருப்பேன், எனக்கெல்லாம் வேணான்றதுக்கு இந்த காசுன்னு பார்த்தா 300 மில்லியன் இருக்குது,
காசு கொடுத்துட்டு நடிக்க முடியுமா? 2 டிக்கெட் என்ன ஆகுறது? ஐயோ! என்னாலலாம் முடியாதுப்பா. நம்ம ஹீரோயின் சொன்னோனே திரும்ப ஒரு ஏடிஎம் இதில ஒரு 3 மில்லியன் இருக்கு. ஓகே, ஓகே. எனக்கு அந்த காசு வேணும்னு சொல்லி எடுத்துட்டு தோணுங்கிறாங்க. இப்போ இன்னொரு டிக்கெட் போலியா? அதெல்லாம் எந்த கடையில விக்குது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ சொன்ன மாரி நான் நடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, இந்த நடிப்பெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் நமக்கு ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். எனக்கு தெரியும். இவ கல்யாணத்து நேரத்துக்கு என்ன வேணா கண்டிஷன் போடுவான்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறப்போ, ஹீரோயின் சொல்றாங்க. இது டீலிங் முடிஞ்சோன்னு நமக்கு டைவர்ஸ் வந்துடணும். ஓகேவா? டைவர்ஸை லேட் பண்ணவே கூடாது. அதை நீ சொல்றியா? டைவர்ஸ் கேட்டதே நான் தான். கரெக்டாக டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லிட்டு வாயில சொன்னால மனசு ஒரு மாதிரி ஆகுது நம்ம ஹீரோக்கு. உனக்கு தான் டைவர்ஸ் வேணாம் தான் நீ சொல்ல இப்பயே சொல்கிறேன். எனக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டா நல்லது. அதனால் நீ வேண்டாம், ஒழுங்காக போயிரு. உனக்கு உண்மையாக நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஆமாம், எல்லாத்தையுமே மறந்துட்டேன். எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சுலன்றதுக்கு உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ இதையும் ஞாபகம் வச்சுக்கோன்ற முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். நீ தான் வந்து என்னை எப்போவுமே அப்ரோச் பண்ணுவேன், நான் அப்ரோச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் ஹீரோயினுக்கு வந்து அப்படியே கிஸ் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ணை மூடி அனுபவிக்கிற மாதிரி போயிட்டா ஐயோ தப்பு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு கிஸ் கொடுத்துருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கோமா கத்துறாங்க. உன்னோட பிரெயின் தான் மறந்துருக்காங்க, உன்னோட ஸ்ட்ரக்சர் வந்து மறக்கவில்லையே, எனக்கு சூப்பராக ஈக்குவல் கொடுக்குதே அப்படின்னு சொன்னேன்னா, ஓ நீ உன்னை என்ன பண்ணுன்னு பாரு, நீ வான் பண்ணுற இனிமேல் என் கையில் வச்ச அப்போ நான் உங்ககிட்ட இந்த மாதிரி நடிக்க வரமாட்டேன் சொல்லிட்டு போ அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோமா நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து போகிற அவளே பார்த்துட்ருக்காங்க. சார் மேடம் முன்ன மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? அவள் இந்த மாதிரி நிறைய டைம் இதே மாதிரி ப்ளே ட்ரிக் பண்ணுவா, அவளை பார்த்துட்டே இரு சரியா, அப்போ தான் எவ்வளோ நான் நடிக்கிறேன் நம்மளும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீடை வந்து சுற்றியும் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் வர கல்யாண ஃபோட்டோ பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு பரவாயில்ல, ஆனால் 2 பேர் நின்றுட்டுருக்கோம், 2 பேர் மூஞ்சிலையும் சிரிப்பே இல்லை. இதெல்லாம் ஒரு கல்யாணமா? எப்படி இவனை போய் நான் கல்யாணம் பண்ணேன்? ஐயோ இவனால ஒரு டாக் மாதிரி இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ நானாக போய் இவனோட பெட்டில் போய் விழுந்தேன்னு வேற சொல்கிறானே, என்னதான் பண்ணுறது தெரியல. 4 வருஷம் எப்படி தான் இவன் கூட வாழ்ந்தனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, ஓ நேரமாகவே வந்துட்டியா? ஏன் இவ்வளோ லேட்டு? ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. அது உங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது, நான் உங்கள் பேர் தெரியலாமல் உங்கள் பேர் என்ன நம்ம கிட்டேன்னு என் பேர் கூட உனக்கு தெரியாது. அப்போ உண்மையிலே உனக்கு மறந்து போச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. மறந்து போன நாட்டி தான் பாஸ், உங்கள் பேரே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் வந்து டைப் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கரெக்டாக டின்னருக்கு தான் வந்திருக்கா, வா போகலாம் நம்ம ஹீரோ கூப்பிட்றாரு. அங்கே ஒழுங்காக நடிச்சிடுவியான்னு கேட்டோன்னே, பாஸ் நான்லாம் சூப்பராக நடிச்சிடுவேன், என்னோட நடிப்புக்கு நீங்கள் ஆஸ்கர் விருதே கொடுக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே, சரி வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. அவங்க பேர் தெரியலேன்னு சொன்னதால் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேளை இவளுக்கு உண்மையாலே மறதி வந்திருக்குமான்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாட்டியை பார்க்க நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. பாட்டியை பார்த்து, பாட்டி நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கீங்க, இளமையாக 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு ஐஸ் மேலே ஐஸ் வச்சு பாட்டியை கொஞ்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். பாட்டி இருந்துட்டு, யோ க்யூட் கேர்ள், என்னை எவ்வளோ சந்தோஷப்படுத்துன்னு உனக்கு தான் தெரியுமா, வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் உடம்பெல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் விசாரிச்சுட்டு, எப்போ தான் எனக்கு நீ கிராண்ட் சனை கொடுக்க போகிறேன்னு கேட்டோன்னே, அப்போ தான் கிராண்ட் ஹாப்பியாக இருக்க போகிறதுக்கு பாட்டி நாங்கள் வந்து அதுக்கு பிளான் பண்ணலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. உடனே என்ன இப்படி சொல்கிற, கல்யாணமாக இத்தனை வருஷமாச்சு இன்னும் குழந்தைக்கு நீ பிளான் பண்ணலன்னு பாட்டி திட்ட போகிறப்போ, பாட்டி சொன்ன கேளுங்க, அவள் கூட தனியாக 2 வருஷம் இருக்குன்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நாங்கள் பேபியை தள்ளி போட்டிருக்கோம் நம்ம ஹீரோயின் சொன்னேன். ஹீரோ சொல்கிறாரு, இவ எல்லா விஷயத்துலையும் கிளவராக யோசிக்கிறா, கரெக்டாக பதில் சொல்கிறா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா, நீ வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப டயர்டாக இருப்பேன், அதனால உனக்கு நான் ஜூஸ் ஒரு சூப் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சூப் கொண்டு வர சொல்கிறாங்க. அந்த சூப்பு கொண்டு வந்து கொடுத்தோன்னே அதை நம்ம ஹீரோயின் மோந்து பார்த்துட்டே வாமிட்டுற மாதிரி ஆயிடுச்சு. வாமிட்டு வரதை பார்த்தோன்னே பாட்டி என்ன சொல்கிறாங்க, ஏய் வாமிட்டு வருது, அப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? எனக்கு பிறப்புல வரப்போகுது, ஐ ஜாலியா அப்படின்ட்டு பாட்டி அங்கேருந்து ஓடுறாங்க. உடனே வந்து ஐயோ பாட்டி இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, ஏய் உண்மை சொல்லி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஐயோ இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, பாட்டி தான் புரியாமல் பேசுகிறாங்கன்னா நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்றதுக்கு. அப்படி இதுக்கு என்ன அர்த்தம்? அது இந்த கார் ஆக்சிடெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் தலைவலியும் வாமிட்டு வர மாதிரியே இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இப்போயும் செக் பண்ணி பார்க்கணும், வா போலாங்கிறாங்க. ஐயோ செக் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி பண்ணுறக்கு? அதெல்லாம் முடியாது, நான் செக் பண்ணால் தான் நம்ம வான்னு இழுத்துட்டு போகிறப்போ அந்த டைம் பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் வராங்க. வந்துட்டு 2 வருஷமாக எங்கள் பாட்டி இதுக்கு தான் ஆசைப்பட்டுட்ருக்காங்க, ஆனால் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல, பாருங்கம்மா இவனால் நம்ம குடும்பத்துக்கு குழந்தை வரும்னு நினைக்கிறீங்க, நடக்கவே நடக்காது, இவ ஒரு கோழி தான், ஆனால் முட்டை போடாத கோழி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமாம் இவங்க 2 பேர் யாரும் நம்ம ஹீரோயின் கேட்குறா. என்னோட அம்மாவும் என்னோட தங்கச்சியும், இவங்களை பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ அதனால் எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இவனு இவங்களை சமாளிக்க சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ, அம்மா நீ என்ன இங்கே நின்றுட்டுருக்க, 2 நாளைக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி டைவர்ஸ்னு தப்பிக்க பார்த்து இல்லை, நீ திரும்ப எதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு அவங்க தங்கச்சிக்காரி ரொம்ப திட்டுறா. இங்கே பாரு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, என்ன தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நீ என் கண்ணனோட பெட்டில் வந்து திட்டத்தினமாக நுழைஞ்சு வந்தவன், நீல மரியாதை ஒன்று கொடுக்கணுமா? ஒருத்தவங்க லைஃப்பை நீ அபகரிச்சிக்க கொஞ்சம் கூட இல்லையா? அந்த பொண்ணை தான் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ண வேண்டியது, நீ இடையில வந்து புகுந்து எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீ ஒரு அப்படிப்பட்டவ இப்படி விட்டு ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க.
மாமியார் கறி திட்டினேன்னா உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் மரியாதையே கற்றுக் கொடுக்கல, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ நான் கற்றுக் கொடுக்குற பிறகு பலான்னு அரைகிறா, உனக்கு எவ்வளோ தைரியம் என்ன அடிப்பான்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்க போகிறப்போ கோவத்தில் நம்ம ஹீரோயின் முறைச்சோன்னா அங்கேருந்து அந்த சூப் எடுத்து கையில் கொட்டினோன்னா கை செவந்து போயிடுது. வலிக்கு நடக்கிறப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கத்துறாரு. உனக்கு என்னோட எல்லா கார்ட்ஸையும் நான் பிளாக் பண்ணுறேன், இனிமேல் என் கரும்படி வராதுன்னு சொன்னேன். அண்ணா நான் உங்களோட உண்மையான தங்கச்சி, நீங்கள் எனக்கு இப்போ இல்லை இவளுக்காக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா இதுக்கு மேலே எதுவும் பேசாதப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிடுறாரு. அம்மா பாருங்கம்மா அண்ணா என்ன பண்ணிடுச்சு, நீ அழுகிறா. உள்ளே கொண்டு போய் நம்ம ஹீரோயின் உட்கார வைக்கிறாரு. என்னை விடு, என்னால் நடந்துக்க முடியும், ஏன் இப்படி என்னால் உட்கார முடியும், ஒழுங்கு என்னை விடு. நம்ம ஹீரோயின் வந்து கோமா கத்துனோன்னே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நேரம் அமைதியாரு, உன்னோட இந்த அன்பு பொய்யான அன்பு எனக்கு தேவையில்லை. அவங்க இத்தனை வருஷம் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்கு எனக்கு இப்போ தான் தெரியுது. உனக்கு அவங்க கண்ணு முன்னாடி அவங்கள புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ பார்த்துட்டு அமைதியாக இருக்க. என்ன வாழ்க்கையோ எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, எப்படியா அந்த 22 வயசு ஜென்னுக்கு உன்னை பிடிச்சதோ தெரியும் கோமா சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு ஃபியூச்சரில் உன்னை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த டைவர்ஸ் முடிஞ்சோன்னு நான் என்னோட லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவேன், நீ ஒழுங்கு இங்கேருந்து உன்னை விட்டால் போதுன்ட்டு நம்ம ஹீரோ வந்து போகிறப்ப பார்த்தா ஹேண்ட்பேக் வந்து கட்டில் மாட்டிக்கிச்சு. விடு, உனக்கு இன்னும் என்ன வேணும் நம்ம ஹீரோ கத்துறாங்க. அப்போ தான் ஹீரோக்கு சிரிப்பே வந்துடுது. பார்த்தா அப்போ திரும்பி பார்க்குறாங்க, ஐயோ கட்டில் மாட்டிக்கிச்சா, மானம் போச்சு சொன்னோம் தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வரேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு கிட்ட வராரு. கிட்ட வந்துட்டு அப்படியே கிஸ் கொடுக்குற மாதிரி வந்துட்டு நான் தான் சாரி சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி கிட்ட வந்தோடனே இங்கே பாரு நீ டச் பண்ணால் அவ்வளோதான், நீ டச் பண்ணக்கூடாது நீ ஹீரோன்னு பயந்துட்டே சொன்னோன்னே உடனே எனக்கு ஹீரோ போய் ஒரு மருந்து எடுத்துகிட்டு இதை நான் போடதான் வந்தேன் உட்காருன்னு சொல்லிட்டு இதுக்கு தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் மருந்து வந்து நம்ம ஹீரோ கைக்கு வந்து நம்ம ஹீரோ போட்டுக்கிட்டே இருக்காரு. இவன் பார்க்க எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படி நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அப்படியே கிஸ் கொடுக்குற மாதிரி வராரு. கிஸ் கொடுக்க வந்துட்டு அப்படியே பெட்டில் சார்ஜ் கழுத்துல முத்தம் கொடுக்குறாரு. அடுத்த லெவலுக்கு போகிறக்குள்ள ஐயோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் குழந்தை இல்லாமல் பண்ணிடுவாங்க. போ அங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, இல்லை எனக்கு இப்போ தானே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது வேண்டாம் எனக்கு, நமக்குள்ளது எல்லாமே ஆல்ரெடி ஏற்கனவே நடந்தது தான், உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, நீ என்ஜாய் தானே பண்ணுற, என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை எனக்கு பீரியட்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது, உன்னோட பீரியட்ஸு போன வாரமே முடிஞ்சிச்சு, அதனால நீ அமைதியாக எனக்கு எல்லாமே தெரியும். இல்லை அந்த ஆக்சிடென்ட் ஆனதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன், அது இல்லாமல் சேஃப்டி இல்லாமல் எப்படி பண்ணுறது, திரும்ப ப்ரெக்னென்ட் ஆகிடும் உங்களுக்கு தானே பிரச்சனை அப்படின்னா திரும்பி அந்த ட்ராவை திறக்குனா ஃபுல்லாக அதில் காண்டம்ஸ் இருக்குது, பார்த்தியா எல்லா சேஃப்டிக்கும் இங்கே இதே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அது பண்ணுறப்ப பலார்னு தள்ளி விட்டுறாங்க. போங்க எனக்கு வேண்டாம், கம்ஃபர்டபுளாக இல்லை, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னா பீரியட்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா சரி நீ ரெஸ்ட் எடு நான் போகிறேன், சரி நான் போகிறேன்ட்டு இல்லை நான் பக்கத்து ரூமில் போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் போகிறப்போ பேக்கில் இருந்து அந்த இது ஷீட்டு கீழே வந்துட்டு பார்த்தா ப்ரெக்னென்ட் ஷீட்டு. பாது நீனே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, இல்லை இதெல்லாம் இல்லை பொய் இதுதான், அது ஒன்றும் கிடையாது, பொய் சொல்லாத, என்னோட குழந்தைங்க வச்சுட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கியா அப்படிங்கிறதுக்கு இங்கே பாருங்கள் முதல் டைவர்ஸுக்கு ஓகே சொன்னது நீங்கள் தான் டைவர்ஸ் நிறுத்தவும் செஞ்சீங்க ஞாபகம் இல்லைங்கிறதுக்கு சரிவா உடனே நீ பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் தான் சொல்கிறேன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, இன்னும் நம்பவே முடியாது, ஒழுங்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் முடிவு சொல்லுவேன், நீ வந்து தான் ஆனஞ்சு எடுத்துகிட்டு போயிடறாரு. ஐயோ எப்படா இவங்ககிட்ட தப்பிக்கிறது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஹாஸ்பிட்டலில் போயிடுறாங்க. அந்த நர்ஸ்கிட்ட கொடுத்தோம் ஆமாம் 8 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க நம்ம சொன்னோன்னே பாத்தியா போய் சொல்லிட்டு இருக்கேன், இங்கே பாருங்கள் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும், இது எதுனா போலி அப்படின்றதுக்கு நம்ம டாக்டர் செக் பண்ண சொல்லிக்கலான்ட்டு நடிச்சிட்டு சொன்னால் டாக்டர் கூப்பிட்டு வராங்க. டாக்டர் வந்து நம்ம ஹீரோயினையும் டாக்டர் நல்லா ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்னோட ஒய்ஃபு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்கன்னா சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ வெளியே நிற்க வச்சுட்டாங்க. உள்ளே போயிட்டு நல்லா பேசிக்கிறாங்க, என்ன சீனியர் நல்லா இருக்கீங்களான்னு பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களோட சீனியர் தான், நான் 3 வருஷம் படிக்க போயிட்டேன், உனக்கு வந்து உங்கள் எனக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ சொன்ன இப்போ எப்படி இருக்க பரவாயில்ல இருந்ததுக்கு, அப்படியே சீனியர் எனக்கு வந்து நேற்று கார் ஆக்சிடென்ட் நடந்ததில் பழசெல்லாம் மறந்து போச்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே தெரியல, பரவாயில்ல ஆனாலும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அவர்கிட்ட சொல்லாதேன்னு சொன்னதுக்கு ஏன் சொல்ல வேண்டாங்கிற, இல்லை அவருக்கு இந்த குழந்தை பிடிக்கல, குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவார், எங்களுக்கு டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கு, அப்போது டைவர்ஸ் அமௌண்ட்டே கம்மி பண்ணிடுவார், கூடவே குழந்தை கிடச்சிருவார், இந்த குழந்தை விட்டு எனக்கு அடுத்த ஒரு குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க, ப்ளீஸ் சொல்லாதேன்னு சொன்னாங்காட்டி சரி நான் சொல்ல மாட்டேவான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சீட்டை கொடுத்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரெண்டுக்கு இது என்னதுன்னு கேட்டதுக்கு இது போலின்னு நினைக்கிறேன், எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல, ஞாபகமே இல்லை, பார்த்தியா அப்படி இதை வச்சு என்னை ஏமாற்றி காசு விட்டுருக்கான்னு பார்த்துருக்கேன், இப்போ எல்லாம் மறந்து போனாங்காட்டி உனக்கு எதுவுமே தெரியல, இப்படிப்பட்ட பொண்ணு கோவமாக திட்டுறப்போ இங்கே பாருங்க நான் தான் தெரியல சொல்கிறேன்டா, எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, இனிமேல் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அப்பாடா நிம்மதியாக தூங்கலாம் நம்ம ஹீரோயின் பார்க்குறப்போ அவன் ஜாலியாக மாஸ்க் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது, பார்த்தா ஒரு பொண்ணோட நம்ம ஹீரோ இருக்கிற மாதிரி வருது, பார்த்தியா இந்த ஆள் என்னை ஏமாற்றிட்டான் சீட் பண்ணிட்டான், ஆனாலும் இவங்க ஞாபகமாக இல்லாட்டி எனக்கு மனசு வலிக்குது, இப்போ இவன் மட்டும் தான் சீட் பண்ணுவேன் நானும் சீட் பண்ண நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கிறப்போ இங்கே ஹீரோ வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன பிரதர் என்னாச்சு, ஏன் இப்படி நீங்கள் இவ்வளோ கோமா இருக்கீங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. பொண்ணுங்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட போகிறப்ப நம்ம ஹீரோ திட்டி அனுப்பிடுவார், இவங்க கோமா இருப்பாங்க.
அவளுக்கு கார் ஆக்சிடெண்ட்டில் மெமரி போயிடுச்சு, என்னை பற்றி ஞாபகமே இல்லை. அது எப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டில் பழசு மறக்கும், ஒரு பர்சனை பற்றி ஃபுல்லாக மறந்து போவாங்கிறதுக்கு? ஆமாம், ஒரு அம்னீஷியா இது. அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிற திங்ஸை வந்து அவங்க மறந்து போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மறந்து போயிடலாம். ஆனால் அவங்க வந்து உங்களை ரொம்ப நேசித்தாங்களே, ரொம்ப லவ் பண்ணாங்களே, அப்புறம் எப்படி உங்களை மறந்து போனான்னு கேட்டப்போ தான் நம்ம ஹீரோயின் சொன்னதில் ஞாபகம் வரும். என்னோடய ஸ்டூபிட் திங்ஸ் எல்லாம் நான் மறந்து போயிட்டேன், அவனை பற்றி ஞாபகமே இல்லை, உன் ஞாபகம் இல்லாதான் சரி அப்படின்னு அவங்க பேசுனது எல்லாமே ஞாபகம் வந்து யோசிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு சொன்னது யோசிக்கிறாங்க, என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாலும் சொல்லி சாப்பாடு வரப்போ சாப்பாடெலாம் கொடுக்குறது, அப்புறம் வந்து அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பாடு கொடுக்குறது, அவருக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. அவங்க ரொம்ப பியூர் காட்டு, நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோமே. அவங்க கண்ணில் உங்களுக்கு உண்டான காதல் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அவங்கள பிடிக்காது, இருந்தாலும் அவங்க மெமரி லாஸ் ஆகிடுச்சு, அதை யூஸ் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு கல்யாணம் பண்ண பாருங்கிறதுக்கு, இல்லை கிராண்ட் மாதம் இதில் வேணான்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு உண்டான டைம் கிடையாது, நான் அவகிட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னமோ போங்க, எனக்கு ஒன்றும் புரியல. 15 வருஷமாக நீங்கள் அவளுக்காக பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த பொண்ணு அவ்வளோ இம்பார்ட்டண்டானு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அந்த பொண்ணு என்ன சேவ் பண்ண பொண்ணு, அவளை நான் கண்டிப்பாக இது பண்ணிப்பேன்னு சொன்னோன்னா, ஒரு சின்ன வயசில் வந்து 2 ரவுடிங்க வந்து இவங்க 2 பேரையும் கடத்திட்டாங்க. அந்த 2 குழந்தைங்க பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களெல்லாம் எதிர்த்து அந்த பையனுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. 2 பேர் இப்போ தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு அந்த இரவுல சாவிட்டு தப்பிச்சு போகிறாங்க. காட்டுக்குள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு கீழே வந்து விழுந்து அடியெல்லாம் பட்டுருது. அப்போ அந்த கழுத்தில் இருந்த செயினை வந்து அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு, இது நீ பத்திரமா வச்சுக்கோ, இங்கேருந்து போனால் எங்கள் வீடு இருக்குது, நான் இவங்களை ஏமாற்றி நான் அந்த சைடு போயிடுறேன், நீ இங்கேருந்து போயிடுறதுக்கு. இல்லை பிரதர், ஒட்டுக்கா போகிற அந்த குழந்தை அழுகுது, வேண்டாம் வேண்டாம், நீயா தப்பிச்சு போகணும்னு சொன்னால் நமக்கு யோசிக்கிறாங்க. அந்த குட்டி குழந்தை யோசிக்குது, கண்டிப்பாக நான் போய் ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை இது எடுத்துகிட்டு அந்த குழந்தை போயிடுது. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். பிரதர், ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, எல்லாமே சீக்கிரம் இதாகிடும், உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு பார்த்துடலாம். சிஸ்டர் வந்து அது சேவ் பண்ண சிஸ்டர் நீங்கள் யாரும் கண்டுபிடிச்சிட்டுங்கிறதுக்கு தெரியல, அவளை அங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிட்டு போனேன், நான் வந்து காப்பாற்றுவேன்னு நம்பிட்டு இருந்தேன், ஆனால் காணா போயிட்டா அப்படின்னு மெசேஜ் பார்க்குறாங்க. ஃபோன்லேருந்து ரொம்ப நேரமாக கால் செய்யவில்லை, உனக்கு தெரியுமே எனக்கு கால் பண்ணவே மாட்டேங்கிறா, என்னன்னு தெரியறதுக்கு. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க, அவங்களுக்கு தான் மெமரி லாஸ் ஆகிடுச்சு, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது, உங்களை பார்த்தாலே பயந்து போகிறாங்க, இப்போ அவங்க கடைசியாக அவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்க, திரும்ப உங்களுக்கு கால் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறப்போ மெசேஜ் வருது. பார்த்தா 10 மேல் மாடல்ஸை வாங்கினதாக வருது. இங்கே பாருங்கள் சிஸ்டர், 10 மேல் மாடலை வாங்கியிருக்கா சொல்லி எனக்கு கோவம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தா ஒரு பாருக்குள்ளே போய் 10 மேல் மாடல்ஸ் வராங்க, லைனாக நிற்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு யார் வேணுமோ செல் பண்ணி, எனக்கு எல்லாருமே வேணும் செல் பண்ணிங்கன்னு கார்டெல்லாம் கொடுத்துறாங்க. இல்லை சிஸ்டர் சிஸ்டர் ட்ரிங்க்ஸ் குடிங்க சிஸ்டர், நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்கன்ட்டு போய் கிட்டே போய் தடவிட்டு இருக்கிறப்போ ஒரு இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தையும் அவனோட லவ்வரும் வந்து நிற்கிறாங்கன்ட்டு இவ்வளோ வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. என்ன இங்கிட்டு இருக்காங்க, அவன் லூனு துரத்திட்டானா, அவங்க கூட 1 நைட் ஸ்டாண்டு காசுக்காக தான் நீ போனேன், உங்களால் நான் காப்பாற்றுறதுக்காக போனேன் அப்படின்னு நமக்கு யோசிக்கிறாங்க. ஓ, இதைத்தான் நம்ம சீனியரை சொன்னார், அப்போ இதுதான் உண்மை போலையே யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, நீ அப்படிப்பட்ட பொண்ணா, வா வா நான் உனக்கு நிறைய காசு கொடுக்குறேன், எங்கிட்ட ஒரு நாள் வா அப்படின்னா நம்ம ஹீரோயின் கிட்டு வந்து குன்றுவன்ட்டு அந்த பீர் பாட்டில் எடுத்து அடிக்க போகிறாங்க. என்னையும் அடிக்க வர, இவ்வளோ பிடிங்கடா, எனக்கு உண்டுலன்னு பண்ண, உனக்குலாம் இப்படிப்பட்ட பொண்ணாக இருந்துட்டு நீ இந்தளவுக்கு திமிருவான்றான்னு கேட்டு இல்லை சேர்ந்து புள்ளி பண்ணுறப்போ நம்ம ஹீரோ வந்து அடித்து போட்டுடுறாங்க. வந்து நான் வந்து அப்படியே சொல்கிறேன், இல்லை சார் இவங்க தான் வந்து உங்களை ஏமாத்துறாங்க, செடியூஸ் பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனை வந்து அடித்து தொலைத்து விட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தால அவள் வந்து பண்ணுவாள், அவள் வந்துட்டு சொல்லுவாங்க, இவ்வளோ நம்பாதீங்க, சின்ன வயசுலேருந்தே ஒரு பையனை மனசு நினச்சிக்கிட்டு இருக்கா, அவனை கல்யாணம் பண்ண நினச்சா, காசுக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, இவன் நம்பிடுவானோ அப்படி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறப்போ அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிற ஃப்ரெண்டு, இங்கே பாருங்கள் சார், நம்ம சிஸ்டர் எல்லாம் வந்து உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணான்னு இங்கே இருந்து எல்லாருக்குமே தெரியும், அவங்க கண்ணில் உங்களுக்கு உண்டான காதல் அவ்வளோ காதல் இருக்குது, இவ சொன்னாங்கக்காக சிஸ்டர் நீங்கள் சந்தேகப்படாதீங்கன்னு சொன்னால் இவளை போய் தூக்கிட்டு போய் வெளியே போடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுவார். அவர் இருந்துட்டு நம்ம ஹீரோயினை தான் தூக்கிட்டு வெளியே போடுறாங்கன்னு நினச்சிப்பான். ஆனால் நம்ம ஹீரோ சொன்னது அவளை தூக்கிட்டு போய் வெளியே போட்டு லிஃப்ட்டில் போவா, அவனுங்கன்னா இவளை அடிச்சு போட்டு உன்னால தாண்டிட்டு அவனுக்கு ஓடி போயிடுவாங்க. அந்த விஷயத்தில் இவளுக்கு ஹீரோயின் மேலே சரியான கோபம், என்ன பண்ணலான்னு யோசிச்சு அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சுன்னு இந்த விஷயத்தில் கண்டுபிடிச்சிட்டாளா. உடனே அவளோட தங்கச்சிக்காரி இருக்கா, அவளுக்கு ஃபோன் பண்ணி இவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, ஏதாவது பண்ணு, நீ இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டான்னு சொன்னோன்னே அவள் தங்கச்சி உடனே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்றா. நம்ம ஹீரோயினை வேகமாக வீட்டுக்கு வந்த ஹீரோ அவளை தள்ளி விட்டு கேவலமாக கொஸ்டின் கேட்குறாரு, எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு எடுத்து, நம்ம 2 பேருக்கும் இதுக்குள்ளே டைவர்ஸ் ஆக போகுது, அதனால நம்ம தனங்களை போய் தேடி போனது என்ன தப்பு, இங்கே பாரு உனக்கு எனக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகலை, அப்புறம் எப்படி நீ இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டோன்னே, நீ எனக்கு துரோகம் பண்ண அதே மாதிரி நான் உனக்கு துரோகம் பண்ண போனேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டோன்னே, நான் எப்போ உனக்கு துரோகம் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ஃபோட்டோ வந்துச்சு நீ பொண்ணு கூட இருக்கிற மாதிரி, அப்போ நான் மட்டும் இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி தான் நான் போனேன்னு சொன்னோன்னே, இங்கே காட்டுன்னு சொன்னோன்னே அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க.
அதை பார்த்துட்டு அது நடந்த விஷயத்த நான் உடனே விசாரிக்க சொல்கிறேன். இது எந்த சுச்சுவேஷன் நடந்தது தெரியுமா அப்படின்ட்டு யோசிக்கிறப்போ ஹீரோக்கு பழசு ஞாபகம் வந்துருச்சு. அந்த கல்யாணமான புதுசில் வந்து அந்த பொண்ணும் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை நம்ம ஹீரோட்ட கேட்டோன்னா அவரை விளக்கம்லாம் என்னால் சொல்ல முடியாதுன்னு கோவமாக சொல்லிட்டு போயிடுவார். அப்போ இருந்த அவளுக்கும் இப்போ இருக்கிறவருக்கும் நிறைய வித்தியாசம்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அவளை பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த விஷயத்தை நான் எந்த தப்பும் பண்ணல, உனக்கு உண்டான ஆன்சர் நாளைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு கோவமாக போகிறப்போ எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு டைவர்ஸ் போதும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி டைவர்ஸ் தானே கொடுத்துடலாம், ஆனால் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொடுக்குற காம்பன்சேஷனில் 10 மில்லியன் கம்மி பண்ணிடுவேன்னு சொன்னோன்னே, என்னது 10 மில்லியன் கம்மி பண்ணுங்க, நம்ம ஹீரோ கத்தருக்குள்ளே நம்ம ஹீரோ போயிடுறாரு. அப்புறம் சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோயின் வந்து சரி தூங்கலான்னு சொல்லி தூங்குறப்போ கெட்ட கனவு வருது. கெட்ட கனவுல அந்த சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஞாபகம் வராங்க. அந்த பொண்ணு வந்து வரப்போ அந்த பையன் வந்து கீழே விழுந்துருவான்ல, அப்போ அவனுக்கு கையில் வந்து வில் வடிவில் வந்து அடிபட்டிருக்கும். பிரதர் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இந்த பொண்ணு அழுகிறதெல்லாம் இப்போ ஞாபகம் வரும். வேண்டாம் வேண்டாம் பிரதர்னு சொல்லி அழுகிறப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, இதானா கெட்ட கனவு கண்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, ஆமாம் கனவுல யாரோ பேர் சொன்ன, யார் அவன் ஒழுங்காக சொல்லு. அப்போது என்னை விட மனசில் யாரோ ஒருத்தர் இருக்கானா, மனசில் ஒருத்தர் நீ வச்சுக்கிட்டு தான் என் பெட்டுக்கு வந்தியா, இப்போ அவனை தான் நீ தேடிட்டு இருக்கியா, அவன் உனக்கு இந்த அளவுக்கு பண்ணுறப்போ நான் நிரூபித்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே எக்கத்தப்பாக வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போகிறப்போ நம்ம ஹீரோ வந்து வேண்டாம் விடுன்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் மேலே எக்கத்தப்பா விழுகிறப்போ ஒழுங்கு நான் விடுறியா இல்லையான்னு சொல்லி கடத்தில் பலாரும் அரைஞ்சிருவாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, பிடிக்கன்னு சொல்கிற, இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கோமா கேட்குறப்ப தான் கையில் அந்த தழும்பு பார்த்துருவாங்க. இந்த கனவுல வர தழும்பு இது ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என் தழும்பு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதை பற்றி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுவார். நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு நைட் தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் பிரச்சனையே நடக்காத போல் 2 பேர் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. அப்போ ஹீரோவோட பிஏ வருவார். வந்துட்டு சரிங்க சார் இங்கே பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் காமிப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கதையில் வர மாதிரி இந்த பிக்சர் இருக்குது, இது யாரோ வரைஞ்சிருக்காங்க, அது அந்த ஆடிஷனுக்கு வருது பாருங்கன்னு சொல்லி கொடுத்தோன்னே நம்ம ஹீரோயின் எட்டி பார்க்குறாங்க. ஏன்னா இது கனவுல வந்து அதே சீனில் ஃபோட்டோவாக இருக்குது, இது யார் கொடுத்துருப்பா, எனக்கு தான் ஞாபகம் இல்லையோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்ருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோட்ட நானும் ஆடிஷன் வரேன்னு சொன்னேன்னா நீங்களும் தேவையில்லை அப்படின்னோன்னா நம்ம ஹீரோயின் மூஞ்சி வாடி போயிடும். சரி நீ என் கூட வா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் 2 பேருமே வந்து ஆடிஷனுக்கு போகிறாங்க. ஆடிஷனுக்கு 2 பேர் வந்தாச்சு. அங்கே இருந்தவங்கள நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, ஓ இவங்க தான் மிஸ்ஸஸ் லூ போல் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தனக்கு ஆடிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதை நேம் போர்டு வாங்கிக்கிறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு அங்கே ஒரு $1 வருது. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஹீரோயின் வந்து அந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு 10 மில்லியனுக்கு இப்போ முன்னாடியே கொடுத்துட்டாங்க போலன்னு சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. அடுத்ததான் அந்த பிக்சர் காமிக்கிறாங்க. அந்த பிக்சரை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து வாங்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் டபுள் ரேட் சொல்கிறாங்க. ஹீரோ அதை 100 மில்லியன் வாங்கிட்டாரு. இப்போ சொல்கிறாரு, உன்னோட டைவர்ஸ் அக்ரிமெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன், இதுக்கு மேலே நீ காசே கொடுக்க முடியாது, ஒழுங்காக அமைதியாக இருந்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவே அதை வாங்கிட்டாரு. ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு. இது வந்து அந்த ஆடிஷன் பண்ணுறவங்ககிட்ட எனக்கு ஒரு கண்டிஷன், அப்படியே இதை வாங்கிக்குவேன்னு சொன்னோன்னே இதோட ஆத்தர் வந்து இங்கே வரணும், அவங்ககிட்ட நான் பேசணும், அதுக்கப்புறம் வந்து நான் வாங்கிப்பேனதுக்கு இல்லை எங்கள் ரூல்ஸ் படி நீங்கள் வந்து அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு வேண்டான்னு சொன்னோன்னே ஒரு பொண்ணு வருது, நான் தான் இதோட ஆர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி. காரணம் அது அந்த பொண்ணோட சொந்தக்கார பொண்ணு தங்கச்சி முறை வருது. பார்த்துட்டு சொல்கிறேன், நீ எங்கே பண்ணுறேன்னு கேட்டுட்டு நம்ம அக்காவை பார்த்துட்டு, அக்கா நீங்கள் தான் இருக்கியா, உனக்கு கார் ஆக்சிடென்ட் நான் கேள்விப்பட்டேன், இப்போ பரவாயில்லையா, நான் ஹெல்த்தி ஆகிட்டேன்னு கேட்டதுக்கு என்ன அக்காலாம் உறவு கொண்டுற, நமக்குள்ளே ஹலோ சொல்லிக்கிற கூட உறவு கிடையாது, அம்மா இங்கே நீ என்ன பண்ணுன்னு கேட்டதுக்கு அந்த பிக்சர் வரைஞ்சது நான் தான், அதை ஆடிஷனுக்கு கொடுத்தது நான் தான், இப்போ அதுக்காக வந்திருக்கேன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டோன்னே இடத்துல இருந்தவங்களாம் பேசிக்கிறேன். ஓ இவங்க கசின்ஸ் போல், ஆமாம் இந்த பொண்ணோட அப்பா 15 வருஷம் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு, அப்போ இவங்க மாமா தான் வளர்த்தாங்க, இவங்க மாமா பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே அவரோட நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து முறைக்கிறேன், நீ என்ன பார்த்தீங்களா, எப்படா எங்கள் அப்பா அம்மா சாவாங்க சொத்து அமுக்கலான்னு திருடுங்க மாதிரி காத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீ எல்லாம் பேச வந்துட்டே அப்படின்னு சொன்னேன்னா, என்னக்கா நீ இப்படி பேசுகிற, நீ எங்கள் அப்பா அம்மா உனக்கு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் உனக்கு ஏன் எங்கள் மேலே எவ்வளோ வெறுப்புன்னு தெரியல, சரி பரவாயில்ல விடு அப்படின்ட்டு ஹீரோக்கிட்ட போயினா சொல்லுங்க என்கிட்ட என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு பிக்சர் கிட்ட போனாங்க. இந்த பிக்சரை பற்றி சொல்லு, இது வந்து உனக்கு நீ பார்த்து வரைஞ்சியா இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸாக கேட்டோன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நான் சின்ன வயசில் வந்து எடுத்தவங்க வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, அப்போ ஒரு குட்டி பிரதர் என்னை காப்பாற்றினாரு, அவங்க நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னோன்னே ஹீரோயின் யோசிக்கிறா, இவளை எப்போ சின்ன வயசில் கடத்தினாங்க லூசு மாதிரி வளரான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறப்போ மேலே சொல்லி நம்ம ஹீரோ கேட்டோன்னா அப்போ வந்து என்னோட அனுபவங்கள் இந்த படமாக வரைஞ்சி வச்சு அவருக்காக தான் காத்துட்ருக்கு, அவர் லைஃப்பில் ஒரு நாளாவது அவரை பார்க்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னோன்னா இப்போ அவர் முன்னாடி தான் நின்றுருக்கா, அந்த லிட்டில் பாய் நான் தான் சொன்னேன்னா, பிரதர் நீங்கள் தானே அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டா, உங்களை எத்தனை நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே
ஹீரோ தலையை நிற்க வச்சுட்டு, ஆமாம் அன்னைக்கு ஒரு பெண்டன்ட் கொடுத்தனே அது இருக்கான்னு கேட்டது, இருக்குது எப்போவுமே என்னுடைய பத்திரமா வச்சுப்பேன், நான் தான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஃபெமிலியர் ஃபீலியர் ஆகிடுச்சு. இங்கே கொண்டா பிடுங்கி பார்த்தோன்னா எதனா ஞாபகம் வருது, அந்த சின்ன பையன் கூட வந்து ஹீரோயின் இருக்க மாதிரி, அந்த பையன் கொடுக்குற மாதிரி, அவனுக்கு அடிப்பட்ட மாதிரி, அந்த காயத்தை ஹீரோ கிட்ட பார்த்தவன் எல்லாமே ஞாபகம் வந்தேன்னு, ஏய் இது உண்மையாக உன்னோடதான்னு சொல்லி கோமா கிட்டோன்னா, சிஸ்டர் வந்துட்டு, என்ன சிஸ்டர் என் பொருளை நீ வந்து திருடிக்குவ, இப்போ அதையும் பண்ண பார்க்காத, அது எனக்கு ரொம்ப முக்கியமான பொருள், அதை இந்த பிரதர் எனக்கு கொடுத்த பொருள், திரும்ப திரும்ப அதை கேட்காததுக்கு என்னடி பொய் சொல்லிட்டு இருக்கியா, உன்னை யாரு கடத்துனா, அந்த எப்படி நீ அந்த பொண்ணா மாறுவ, இங்கெல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு, எனக்கு நல்லாவே தெரியும் எங்கிட்ட இந்த பொருள் நீ அபகரிச்சுட்டு இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோ பார்த்துட்டு, அந்த ஸ்டீம் பன் கொடுத்த பொண்ணு நான் தான், உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறேன், உங்களுக்கு நான் அடையாளமே தெரியலையா அப்படின்ட்டுக்கு உடனே வில்லிக்காரி பேச்ச மாத்திர, என்னக்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ எனக்கு உன்னை பிடிக்காது, என் பொருள் எல்லாத்தையும் நீ எடுத்துப்பேன்னு தெரியும் அப்படின்னா கோமா தட்டி விட்டுறா, அவளை கீழே விழுகிற மாதிரி விழுந்துடுறா. விழுந்துட்டு பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு என்னக்கா என்ன பிரதர் அவங்கள காப்பாற்றினது அவள் தான், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே பண்ணல, போதுமா கற்றுன்னு என்னடி நடிச்சுக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி கோமா கேட்டானே, ஏன் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா, இப்போ என்ன சொல்ல வர, அந்த பொண்ணு நீ தான் சொல்ல வரியா, ஆமாம் உங்களுக்கு கண்ணே தெரியலையா, உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆமாம் நீங்கள் ஒரு பிளைண்டு, உங்கள் கண்ணு முன்னாடி நான் நிற்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் வந்து அது கூட உங்களுக்கு தெரியலன்னு கேட்டோன்னா, நீ நிறைய என்கிட்ட பொய் சொல்லுவேன், இப்போ எனக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு நீ எவ்வளவோ பொய் சொல்லியிருக்க, அந்த பொண்ணு கூட இப்போ நீ தானே பொய் சொல்லணுமான்னு கேட்டதுக்கு, சத்தியமாக நீ எல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா, அந்த பொண்ணு நான் தானே, உனக்கு கொஞ்சம் டவுட் வரலையா, உனக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ எல்லாரும் மனுஷனா, உண்மையில அவளோட சேர்ந்து தானே இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ அவ கூட வாழ்ந்துக்கோ, எனக்கு டைவர்ஸ் தான் வேணும், கூட நீ வாழவே விரும்பலன்னு கோபம் மோதத்தை கழட்டி இந்த பிக்சரை பார்த்துட்டு, இந்த பிக்சர் நீ தானே வரைஞ்சியா, உனக்காக இந்த பிக்சர் பார்த்து இந்த பிக்சருக்கு நீ தகுதியானவனே கிடையாது, உனக்காக போய் இதெல்லாம் பார்த்தேன்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பிக்சரை வந்து கிழிச்சிடுறாங்க. இங்கே பாரு இப்படிலாம் நீ பண்ணாதான் கோபம் கத்துறோன்னு அதை மேலே தூக்கி போட்டு நம்ம வெளியே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு, இது நான் எப்போ கொடுத்து எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டோன்னா, இல்லை நம்ம ஓடி வந்தக்கப்புறம் நீங்கள் கொடுத்தது ஞாபகம், சின்ன வயசில் நடந்தது எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கிறப்போ அந்த அஸ்வின் வந்து மோதிரத்தை எடுத்து கையில் கொடுக்குறாரு. ஒரு ஃபோன் கால் வருது, நம்ம ஹீரோயின் வெளியே போயிருந்தப்போ வந்து வயிறு வலிக்கு கீழே விழுந்திருப்பாங்க, அங்கேருந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அப்போ டாக்டர் ஃபோன் பண்ணுறாங்க, ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இப்போ தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட மிஸ்கேரேஜ் அளவுக்கு போயிடுச்சு, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோன்னா, இதை கேட்ட வில்லிக்காரிக்கு என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கோமா போகிறான். அப்போ இங்கே வந்து டாக்டர் வந்து அவன் சீனியர் தானே வந்துட்டு அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து என்னாச்சு எப்படி பரவாயில்லன்னு கேட்டதுக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணது நான் தான், ஆனால் அவள் தான் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு அவன் கூட வாழவே பிடிக்கல, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இவன் வந்து கேட்பான், உனக்கு அவனை பிடிச்சிருக்கான், அவனை என்ன லவ் பண்ணேன்னு கேட்டதுக்கு, இல்லை அவன் ஒரு சீட்டர், ஒரு திமிரு பிடிச்சிருவான்னு எனக்கு வேண்டான்னு சொன்னேன்னா, உன்னை பின்னாடி நான் பார்த்துக்கிறேன், உன் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், இந்த வாய்ப்பு எனக்கு தருவியோன்னு அந்த டாக்டரை கேட்டோன்னே, இது எல்லாமே கடைசி நேரத்தில் ஹீரோ வழியில் வந்து கேட்டார், எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி கேட்பேன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுறாரு. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, இவனுக்காக நீ டைவர்ஸ் கேட்டியா, அப்போ உனக்கு முன்னாடி சம்மந்தம் இருக்க கேட்டதுக்கு, லூஸ் மாதிரி பேசாத, நீ தானே அவள் கூட சேர்த்து என்னை துரத்தி விட்ட, நான் சொன்னது போய் கூட நம்ப மாட்டேங்கிற, அவருக்கு எனக்கு சம்மந்தமே, அவனோட சீனியர் அவ்வளோதான், ஓ அப்போது இவங்க கூட சேர்ந்துட்டு நீ இவ்வளோ பொய் சொல்லிட்டு இருக்கான்னு கேட்டோன்னே அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு மேடம் வந்து முன்னாடி கர்ப்பமாக இருந்திருக்காங்க, இவர் தான் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இப்படி பண்ணியிருக்கான்னு சொன்ன கேட்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னோட குழந்தைய இங்கிட்டேருந்து மறைச்சிருப்பேன், அப்போ எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானா, இவன் கூட வாழ போகாத நீ இப்படிலாம் பேசிட்டு அந்த டாக்டர் அடிச்சிடறான். இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் சும்மா பேசிட்டு தான் இருந்தோம், ஓ பேசிட்டு ஃப்ரெண்டுங்கிறக்காக இந்த அளவுக்கு நீ போயிருக்கியா, இப்படி உடனே வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் மேலே கை வைக்க நான் சொல்லி தான் அவர் இதெல்லாமே செஞ்சார், ஓ அப்படியா, அப்போ அவன் வேலை விட்டு தூக்கக்கூடாதுன்னா நீ என் வீட்டுக்கு வர, டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஹீரோ பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தூக்கிட்டு போயிடாரு, அந்த மோதிரத்தை கையில் போட்டு கூட்டிகிட்டு போயிடாரு. அந்த ஓரளவுக்கு ப்ராப்ளம் சால்வ், வீட்டுக்கு போகணுன்னு அவளை வச்சுட்டு, நீ எங்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன், ஏன் இப்படி பண்ணுற, அவனுக்காக டைவர்ஸ் கட்டியான்னு சொல்லி திரும்ப அதே கேட்குறாரு. நான் அப்போவே சொல்லிட்டேன், உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ தான் ஃபஸ்ட் டைவர்ஸ் கேட்டேன், நான் டைவர்ஸ்க்கு ஓகே சொன்னேன், அவ்வளோதான்னுட்டுக்கு எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு, நீ அவன் கூட அஃபர் வச்சிருக்கேங்கிறதுக்கு, நீ தான் அஃபர் வச்சிருக்க, அதை நான் மூணு வந்துட்டல, அவள் கூட போய் கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு அதானே சந்தோஷத்துக்கு, இங்கே பாரு நமக்கு 2 பேரும் டைவர்ஸ் ஆகலை, நீ என்னோட ஒய்ஃப், இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் நான் அவகிட்ட எந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டேன், நீ வச்சுக்கூடாது, புரியுதானதுக்கு சரின்னு உடனே ஃபோன் வருது, டாக்டர் சொன்னோன்னா உடனே காலில் விழுந்து கெஞ்சிரு, ஐயோ இதை கேட்க யாருமே இல்லையா, நான் ஒரு அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, 18 வயசு பொண்ணு இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களே, என் குழந்தை கொல்ல பார்க்குறாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம அந்த பட்லரை வர சொல்லிட்டு இவளுக்கு தேவையான ஹெல்தி ஃபுட்டெலாம் கொடுங்க, குழந்தைக்கு ஆரோக்கியமான ஃபுட்டு அப்படின்னு சொல்லி அவள் நடுக்கிறதே கண்டுக்காமல் சொல்ல, பார்த்தீங்களா திரும்ப என் குழந்தை கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அதிர்ந்து போய் எந்திரிச்சு நீ பார்க்குறாங்க, என்னது இப்போ குழந்தை உனக்கு பிரச்சனை இல்லையா, ஓகேவா, என் குழந்தை நான் எது கலைக்கு சொல்ல போகிறேன், குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறக்காக இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா, ஓ அப்போவா ஓகே டன் அப்படின்னு ஹீரோ உள்ளே போயிடுறாங்க. உடனே அந்த பிஏக்கு ஃபோன் பண்ணி அந்த குழந்தை டைவர்ஸ் ஆனால் அந்த குழந்தை கஸ்டடி எனக்கு வர மாதிரி நீ டாக்குமெண்ட் ரெடி பண்ணுன்னு சொன்னோன்னே சொல்லி வச்சிடறாரு.
அதுக்கப்புறம் இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சிருது. பாட்டி வந்து அவளை சந்தோஷமாக வந்து பார்க்க வராங்க. பார்க்க வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்து, ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு ஒரு பேரனை கொடுத்துருக்க, நீ எல்லாமே நீ தான், உனக்கு நிறையா கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பான்னு சொல்லிட்டு எல்லாம் காமிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு பொசிசிவ் வந்துடுது. ஹலோ, நான் தான் உங்கள் பேரன், ஞாபகம் இருக்கா இல்லையா, நீ இருந்துட்டு போ, எனக்கு இவ தான் இனிமேல் முக்கியம், குழந்தை இவ தானே பெற்று கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சுறாங்க. கூடவே ஒரு ஆளுங்க வர சொல்லி ஃபுல்லாக புக்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே புக்ஸு, நீ எல்லாம் படிக்கணும், ப்ரெக்னன்சி டைம்லாம் அவளை எப்படி எப்படி பார்த்துக்கணுங்களுக்கு உண்டான புக்ஸ்ன்னு சொன்னோன்னே பாட்டி அவள் இந்த ஹீரோயின் சொல்கிறா, எதுக்கு பாட்டி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேண்டாம் விடுங்க, நாங்கள் என்ன வாழவா போகிறோம், டைவர்ஸ் தானே பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, இங்கே பாருமா இப்படிலாம் பேசக்கூடாது, குழந்தை இருக்கிறப்ப புருஷனோட அன்பு தேவை, சரி, அவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டா, அவனோட கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அவனுக்கு உண்மை லவ் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்ன இந்த பாட்டிக்கு வேறு வேலையே இல்லை. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவர் ஹீரோயினுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. ஹீரோயின் வந்து பெட்டில் படுத்துருக்காங்க. கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொன்னால், இந்த மாதிரி டைமில் வச்சுக்கக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கு உனக்கு அதே நினப்பு தான், நான் அதுக்காக வரல, இந்த ஆயிலை வந்து உனக்கு தேய்ச்சி விட வந்திருக்கேன், பாட்டி சொன்னாங்க ஸ்டச் மார்க்ஸ் வராதுன்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே அவங்க வயிற்றில் வந்து தடவி விட்றாங்க. அப்போ மேலே ட்ரெஸ்ஸு கட்டினதுக்கு அங்கெல்லாம் எதுக்கு, ஆமாம் மேலேயும் கீழேயும் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டா தானே டச் மார்க் வராது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன். ஹே, நான் உன்னை பார்க்காம தான் நீ குழந்தை வந்துச்சா உனக்கு, அதெல்லாம் நான் பார்த்ததா, அதெல்லாம் கழட்டுங்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்போ, அங்கே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ கிட்ட போய் கிஸ் கொடுக்க வராரு. ஒன்று அதெல்லாம் வேண்டாம், நீ சொன்னாலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அவர்கிட்ட தெரிஞ்ச மாற்றத்தை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கள பார்த்துட்டு இருக்கிறப்போ அதை கெடுக்கிறதுக்காகவே தங்கச்சிக்காரி வந்துட்டு பிரதர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. அவள் கேட்குறா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நீ கடைசியாக வேறு இருக்க, ஆக்சிடென்ட்டாக இப்போ தான் சரியாயிருக்கு, நான் பார்க்கலான்ட்டு வந்தேன், நான் அப்படியே பிரதரையும் பார்த்துட்டு போகிறேன்னு நான் கொஞ்சம் இது பார்த்து நம்ம ஹீரோயின் கோமா போயிட்டாங்க. அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் வந்துட்டு குழந்தைக்கு உண்டான ரூம்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னோட, பிரதரை நான் டிசைன் தான் படிச்சிருக்கேன், நான் ரெடி பண்ணணும்னு கேட்டது. அவர் ஓகே சார். அசிஸ்டன்ட் வந்து வில்லி முன்னாடியே ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறாரு, இது குழந்தைக்கு உண்டான அக்ரிமெண்ட்டு, இது நீங்கள் டைவர்ஸ் முடிஞ்சக்கப்புறம் இதை வாங்கிக்கலாம், ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லி கொடுத்தேன்னா ஓகே, இது என் டேபிளில் வச்சுன்னு சொன்னால் நம்ம இது வில்லிக்கறி யோசிக்கிறேன். ஓ இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, அப்போ பிரச்சனை இல்லை, அவளை எப்படியாவது துரத்து விட்டு இந்த இடத்துக்கு நான் வரணும்னு சொல்லி தீவிரமாக யோசிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு கவனிக்கிறாரு. ஹீரோயின் வந்து கடைக்கு போக குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போகணும்னு சொன்னங்காட்டி, இல்லை நீ போகக்கூடாது, என் குழந்தைக்கு நான் வாங்கி பண்ணுங்க, நான் அப்பா தான், நான் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு வந்து உட்காருன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு தேவையான எல்லா ஐட்டம் வந்தோன்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு சாஃப்ட் மனசுலாம் இருக்கானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாமே அவளுக்கு பார்த்து செய்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. அப்புறம் ஹீரோ வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்துக்க உண்டான பயிற்சி முன்னாடியே பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணுறாரு. அந்த சிலிக்கன் பொம்மை தூக்குறது, குழந்தைக்கு பால் பவுடர் கலக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. அங்கே வேலை செய்கிறவங்களாம் இப்படி அப்போ நாங்கள் பார்த்தது இல்லை, இவர் அப்பாவை கடைக்கு அந்த குழந்தை கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அவனை உயர்த்தியெல்லாம் பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு அவன் மேலே ஒரு அன்பு வருது. சரி, இவனுக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், நம்மளை இந்த அளவுக்கு பார்த்துக்கிறான், கண்டிப்பாக குழந்தைக்கு நல்ல அப்பாவாக இருப்பான்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. நீ திரும்ப வரப்போ கண்டிப்பாக உங்கள் அப்பா நல்லபடியாக இருப்பார், நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு முடியாதப்ப தாங்கி பிடிக்கிறது, குழந்தை கூட பேசுகிறது, அப்புறம் அவளுக்காக சமைச்சு கொடுக்குறது, இதெல்லாம் பார்த்து ஹீரோ மேலே ஹீரோயினுக்கு திரும்ப காதல் வந்துடுச்சு. அதுக்காக தான் அவங்களுக்கு பார்த்து செய்கிறாங்களா. சரி, அவருக்கு டீ கொண்டு போகலான்ட்டு போகிறப்போ அந்த ரூமுக்குள்ளே ஹீரோவும் அந்த வில்லிக்கறியை உட்காந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவ வந்தோன்னே நம்ம ஹீரோ மூத்தில் எந்த பழட்டமும் இல்லை. அவள் எந்திரிச்சு நின்றுட்டு வாங்க சிஸ்டர்லாம் அப்படின்னா, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அந்த ரூம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் டிசைன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்றதுக்கு இப்படி தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பியா, அவனுக்கு ஒரு வேலையே இல்லையான்னு சொல்லி கேட்டோன்னே, இப்போ எதுக்கு இப்படி பண்ணுற, டிசைன் தான் பார்த்துட்ருக்க, வேறு ஒன்றுமே நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம ஹீரோ சொல்லுவார், உங்களுக்கு இதே வேலை போல தான் டீ கொடுக்க வரப்போ 2 பேரும் மாற்றி சண்டை போடுறதெல்லாம் கீழே கொட்டிருச்சு. ஹீரோ மேலே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்ட்டு ஹீரோ போயிடறாரு. அப்போ தான் இவ பேசுகிறேன், என்ன வந்தாலும் நீ குழந்தை பிறந்தா நீங்கள் போயிட மாதிரி தான் ஆகும் அப்படின்றதுக்கு, ஏன் இப்படி சொல்கிற, அப்படிலாம் கிடையாதுன்றதுக்கு, இல்லை அவருக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு, நீ குழந்தை பெற்றக்கப்புறம் அது என்கிட்ட கொடுத்துட்டு நீ போயிரு, அந்த குழந்தை நான் அம்மாவாக இருந்து பார்த்துக்கிறேன், என் குழந்தை எதுக்கு நான் உங்கள்கிட்ட கொடுக்கணும், அவர் தான் வந்து டைவர்ஸ் அக்ரிமெண்ட் முடிஞ்சோன்னே குழந்தையோட கஸ்டடிக்கு தான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டாரு, நீ தேவையில்லை, ஆனால் குழந்தை தேவை, அவர் பண்ணுறது எல்லாமே குழந்தைக்காக தான் அப்படின்னா, அப்படிலாம் இருக்கவே இருக்காது, என்கிட்ட நீ பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோமா போகிறப்ப பார்த்தா அந்த டாக்குமெண்ட்டே பார்த்துட்றா. சரி, அவர்கிட்ட கேட்கலாம், நான் உங்களை நம்புறேன், கடைசி சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களை உண்மையை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. அவன் ஃப்ரெண்டு தான் பேசுகிறான். என்ன ப்ரோ, உங்கள் சிஸ்டர்லாம் பிடிச்சிருச்சா, கன்சீவாக இருக்காங்க போலன்றதுக்கு, அதெல்லாம் பாட்டினால தான், அதனால தான் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. அப்போது நீங்கள் டைவர்ஸு குழந்தை என்ன ஆகுதுங்கிறதுக்கு, குழந்தை கஸ்டடிக்கு தான் நான் சீட் வாங்கிட்டேனே, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவளை 7 செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு நான் குழந்தைய நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சி ஆயிடுது. நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்து பார்த்தா அதுட்டு இருக்க, என்னாச்சு இப்பயே அழுகிற, சீ நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, உண்மையாக லவ் பண்ண, உனக்கு அவ்வளோ சான்ஸ் கொடுத்தேன், ஆனால் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்றதுக்கு, நான் என்ன பண்ணேன், குழந்தையோட கஸ்டடியை வந்து இவ கேட்டிருக்கேன்றதுக்கு, ஆமாம்
முன்னாடியே டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கிறது நல்லதானே, நான் எல்லாமே பிஸ்னஸ் மேன் அப்படி தான். இப்போ வந்து பலான அறை விட்றா, அறை விட்டோன்னே சி உன்னை போய் நினச்சிட்டு இருந்த பாரு, இனிமேல் உங்களோட வாழவே எனக்கு பிடிக்கல, இப்போ டைவர்ஸ் வேணும்னு சொல்ல அப்படியே மயங்கி விழுந்துடுறா. நம்ம ஹீரோ வந்து அவங்க பெட்டில் படுக்க வச்சா பாட்டி, அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு கேட்குறாங்க, என்னடா இப்படி பண்ணு, சப்பு சப்பு அவனை அறையிறாங்க. பாட்டி, கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, குழந்தைய வந்து வாங்கிட்டு அவளை துரத்தி விட போறியா அப்படிங்கிற இடத்துக்கு பாட்டி, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், இது வந்து குழந்தையோட கஸ்டடி அக்ரிமெண்ட்டு, அவன் வந்து டைவர்ஸ் எங்களுக்கு ஆகாட்டி இந்த அக்ரிமெண்ட்டு வந்து செல்லாது, அதுக்காக அப்படி தான், அதனால சொன்னங்காட்டி நம்ம ஹீரோ அப்போ எந்திரிச்சு பார்க்குறேன். பரவாயில்ல, உங்களோட பரந்த மனசு நான் பாராட்டுறேன், ஆனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோன்னே அம்மாவும் அவனோட தங்கச்சி வந்து நின்ட்டாங்க. உன்ன மாதிரி ஒரு அனாதைக்கு நாங்கள் இந்த அளவு கொடுக்குறதே பரவாயில்ல, எங்கள் குடும்பத்தோட தலைவின்னு உனக்கு பேர் வந்திருக்குது, இத்தனையும் பார்த்துட்ருக்கோம், நீ அவளோட லைஃப்பை வந்து கெடுத்துட்டு நீ வந்து உட்காந்துருக்க. தங்கச்சி சொல்கிறது எல்லாமே அவள் தான் நீங்கள் வீட்டுக்கு மறுமலாக வர வேண்டியது, நீ வந்து உட்காந்துருக்க, ஒழுங்கு டைவர்ஸ் வாங்கிட்டு போ, எங்கள் குழந்தையோட வாரிசு நீ சுமக்கிறதுக்கு 8 ஜென்மத்துக்கு நீ புண்ணியம் பண்ணியிருக்கணும், ஒழுங்காக கொடுத்துட்டு போ, தேவையானது வாங்கிக்கோ அப்படின்றதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு எந்த பைசா எல்லாமே என் கூட குழந்தை என்னால் பார்த்துக்க முடியும், நான் போயிடுறதுக்கு ஒரு அனாதனி உன்னால் எப்படி குழந்தைய பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னானே அவன் வந்து பாட்டி வந்து கோமந்துட்டாங்க. வாய முறைங்கிறதுக்கு, பாட்டி நீங்கள் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, அவன் எப்படி பேசுகிறா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து எல்லாரும் அறைய விடுறாங்க. இதுக்கு எங்கள் அண்ணனே அடிக்கிறீங்க கேட்டதுக்கு, எம்மாத்தி எங்கள் அண்ணனோட பெட்டில் வந்ததான் நீ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வாயை மூடுங்க அப்படின்னு அவன் கத்துறா. அவங்க சொல்கிறது என்ன தப்பு, நீ தானே எனக்கு பிடிக்காம என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ நீ தான் டைவர்ஸ் கேட்குற, இப்போ உன் மனசு என்ன தெரியுமா, அவன் இந்த டாக்டருக்காரன் இருக்கான், அவன் இருக்கிறங்காட்டு தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட காசுக்காக, இப்போ திரும்ப வந்தங்கிட்ட டைவர்ஸ் பண்ண போறியா, அப்போ இந்த குழந்தைக்கு என்ன பொறுப்பு, என் குழந்தை வேறு எவனும் அப்பான்னு கூப்பிட அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாட்டி, சி உன் மனசில் இந்த அளவுக்கு ஒரு கெட்டன இருக்கா, நான் யோசிச்சு கூட பார்க்கல, ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி அழுகிறப்போ அப்போ ஹீரோயின் என்னை துரத்திட்டு நீ அவளை வந்து குழந்தைக்கம்மா வாக்க போறியா அப்படின்னு கேட்டோன்னா, இங்கே பாரு அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவள் என்னை உயிரை காப்பாற்றினா அவ்வளவு தான், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது புரியுதான்னு சொல்லி சொல்கிறார் நம்ம ஹீரோ. எல்லோரும் கொஞ்சம் வாயை மூடிங்கன்னு பாட்டி கத்துறாங்க. அப்படி பண்ணதுக்கு காரணம் நீதாண்டா அப்படின்றதுக்கு என்ன சொல்லிங்க கேட்டதுக்கு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ வந்து அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை காப்பாற்ற நினச்சி யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், அதனால தான் தாத்தாக்கு என்ன பண்ணுறதுன்னு குழம்பிட்டு இருந்தப்போ தான் தாத்தா வந்து வாக்கிங் போகிறப்போ ஃப்ளாஷ்பேக் வாக்கிங் போகிறப்ப நம்ம ஹீரோ கீழே விழுந்துருவார், ஹீரோயின் தான் காப்பாற்றுவா. உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன், என் பேர் ரொம்ப நல்லவன், நல்லா சம்பாதிக்கிறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இடத்துக்கு, இல்லை தாத்தா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்னை காப்பாற்றினார், அவர் தான் இப்போ நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படியோ அவருக்கு என்ன பிடிச்சிடும், அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நம்ம பேரனுக்கு அதை மாதிரியே இருக்கேன்னு யோசிக்கிறப்போ ஃபோட்டோவும் பார்த்துறாரு. ஓ இப்போ என் பேரனை தான் இந்த பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காளா, என் பேரனு இதை தான் தேடிக்கிட்டு இருக்கா, இவங்க 2 பேரும் எப்படியோ சேர்த்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ தாண்டா வந்து தாத்தா வந்து அவளை பார்ட்டிக்கு வர சொன்னார். வந்த இடத்துல தாத்தா தாண்டா அந்த பொண்ணுக்கு போதை மருந்துங்க 2 பேருக்கும் கொடுத்து 2 பேரும் ஒன்றா இருக்க சொன்னார் அப்படின்னு தாத்தா ஏன் பட்டு இதனால மறைச்சதுக்குன்னு நம்ம ஹீரோ கிட்டேன்னு அவர் பண்ணது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிருந்தா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நீங்கள் எப்படி இருந்தாலும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவீங்க, அவங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவான்னு நினச்சா உண்மையே சொல்லவே இல்லை அப்படின்னா நம்ம ஹீரோனுக்கு வந்து பழசில் ஞாபகம் வருது. என்னாச்சு நம்ம ஹீரோ கிட்டேன்னா இல்லை தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும். அதாவது அந்த 2 பேரும் போதையாகி அந்த ரூமுக்குள்ளே போகிறதெல்லாம் ஞாபகம் வரும். அப்புறம் 2 பேரும் ஒன்றா இருந்துறாங்க. அப்புறம் காலையில் வந்து அவன் திட்டினோன்னா தாத்தா வந்து கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் ஞாபகம் வரும். அப்புறம் இவங்க தாத்தா வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு இவன் சொன்னாங்காட்டி தாத்தா நெஞ்சு வலி வந்துடும். அப்போ தனியாக போய் பாப்பா, நீ தேடிட்டு இருக்கிறது அவன் தான்மா, நீ ஏம்மா அவனை சொல்லலைன்னு. இல்லை தாத்தா எங்களுக்குள்ள இதனால மட்டும் காதல் வரக்கூடாது, அவர் உண்மையிலே என்னை லவ் பண்ணணும், அவர் என்னை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சுன்னா எல்லா உண்மையை நான் சொல்லிடுவேன் தாத்தானத்துக்கு. சரிம்மா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்குமான்னு சொன்னால் சரி தாத்தான்ட்டு போயிடுறா. அப்போ அங்கே வந்து பாட்டி சொல்கிறாங்க, ப்ளீஸ்மா தாத்தா ஒரு கடைசி ஆசை உங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா, தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்குமா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு 2 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கோப்பராடிச்சு, காசுக்காக தான் சொத்துக்காக கல்யாணம் பண்ண வந்தியா, பெட்டில் வந்து படுத்துட்டு இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு ஹீரோ போயிடுவார். அப்போ தான் எல்லாம் சொல்லுவார், சி இவனை 4 வருஷமாக லவ் பண்ணி இந்த அளவுக்கு இப்படி ஆகிடுச்சு, கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லை, என்கிட்ட யாருமே இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு. ஆமாம் உன்னோட அந்த கோவமான வார்த்தைகள் தான் உன் மொத்த குடும்பமும் என்னை புள்ளி பண்ணுற காரணமாக இருந்துச்சு, இவன் கூட எனக்கு வாழ விருப்பமே இல்லை, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி இருந்துட்டு ஏமா இப்போ இதெல்லாம் சரியாயிடுச்சுல, அவன் நல்லா பார்த்துப்பாமா, ஏமா வேண்டாங்கிற. பாட்டி என்னால் முடியல, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன்னு மொதத்தை கழட்டு அவன் மேலே எரிஞ்சிடறாங்க, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஹீரோட அம்மா பரவாயில்ல டைவர்ஸ் உடனே கொடுத்துறான்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் கொடுப்போம், எங்கள் வீட்டை வாடிச்சு நான் எதுக்கடி உங்கள்கிட்ட கொடுக்க வைக்கணும், நீயே ஒரு அனாதை, என் குழந்தை எப்படி பாதுகாப்ப, ஒழுங்காக குழந்தைய பெற்று கொடுத்துட்டு போ, இல்லாட்டி இந்த வயிற்றுட்டு இருக்க இந்த குழந்தைய அழிச்சிரு, திரும்ப எங்களுக்கு வந்து காசு பரன்னு சொல்லி எங்களை வந்து பிளாக்மெயில் பண்ண பார்க்குற இடத்துக்கு அது என்னால் முடியாதே அப்படிங்கிறாங்க. பாட்டி ஏமா என்னாச்சுன்னு கேட்டதுக்கு இந்த ஒரு டைம் தான் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியும், இதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னால் நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சி. என்ன சொல்கிறதுக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்போ சைன் பண்ண ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இல்லாதங்காட்டி
ட்ரீட்மெண்ட் பண்ண நேரம் ஆயிடுச்சு. அந்த ப்ராப்ளத்தில் எனக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த குழந்தையை ரொம்ப கஷ்டப்படுத்தி காப்பாற்றினாங்க. இப்போ சொல்லுங்கள், இதுக்கு மேலே நாங்கள் கூட எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சிட்டு கெஞ்சாரு. சாரிம்மா, அப்போ வந்து நீ திரும்ப திரும்ப இப்படி ஏமாற்றி நான் நடிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டேன். இருந்தாலும் என் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறப்போ எனக்கு தேவையில்லை, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, எனக்கு உங்க கூட வாழவே பிடிக்கல, தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு பாட்டி இருந்துட்டு சரிம்மா வாங்கிக்கலாம், ஆனால் இப்போ வந்து குழந்தை பெற்றுக்கப்புறம் நீ வாங்கிக்கோ, உன்னை பார்த்துக்கிறக்கு ஒரு ஆள் வேணும் தான், என் பேரை இவன் நல்லபடியாக பார்த்துப்பான், அது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம், நீ ரொம்ப டென்ஷன் ஆகாதமான்னு சொல்லி அறிவுரை சொல்லிட்டு பாட்டியம்மா எல்லாம் அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் நார்மல் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயின் வந்து வெளியே போகிறாங்க. இப்போ எங்கே போகிறேன்னு நம்ம ஹீரோ கேட்குறாங்க. நான் எங்கே போகணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்காட்டி, வயிற்றுல குழந்தை வரது, உன்னையும் குழந்தையும் பார்த்துக்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்க, நீ சொல்லிதான் ஆகணுங்காட்டி நான் ஆஸ்பத்திரி செக்கப்புக்கு போகிறேன், நானும் வருவேன், நீங்களும் வர தேவையில்லை, நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் டாக்டர் காரில் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம், என் பொண்ணாட்டி வேறு யாரை பார்ப்பாங்கன்ட்டு, இல்லைங்க இவங்க தான் பெஸ்ட் டாக்டர் அப்படின்னு நர்ஸு சொன்னாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் சொல்ல நீங்கள் தேவையில்லை இப்படி அப்படின்னு சொன்னோன்னா, என் குழந்தைக்கு நான் சொல்லாமல் வேறு யார் சொல்லுவேன், எனக்கு அப்பாங்கிற உரிமை இருக்குன்றதுக்கு, அப்படி பண்ணினீங்கன்னா உடனே சீக்கிரமாக டைவர்ஸ் பண்ணிடுவேன் என்ன சொல்லிங்க எடுத்துக்கு, சரி சரி போ அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தையெல்லாம் பார்க்குறாங்க. இங்கே வந்து ஹீரோ வந்துட்டு இந்த அவளை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு தெரியலையே சார், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்காட்டி சொல்கிறாங்க. குழந்தை அவங்களுக்கு வந்து நிறைய ஜுவல்ஸு, ஃப்ளவர்ஸு அந்த மாதிரிலாம் கொடுத்தா கோபம் குறையும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி அதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிடுறாங்க. இங்கேருந்து குழந்தை வந்து வந்துட்டாங்க. அந்த ஷீட்டு குழந்தை எப்படி இருக்குன்னு ஷீட்டை காமிச்சோன்னு, குழந்தை நல்லா இருக்குது வா போகலான்னு சொல்லி 2 பேரும் கூப்பிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோன்னே வேலைக்காரங்க நம்ம ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் பண்ணோன்னா, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்களா, இனிமேல் இப்படி பண்ணாதீங்க, ஃபியூச்சர் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க இடத்துக்கு, உனக்கு பிடிக்கல, லேட்டாக கிடைக்கிற காதல் ரொம்ப கேவலமானது, இனிமேல் ஃபியூச்சரில் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு போயிடுறாங்க. நான் அசிஸ்டன்ட் வந்துட்டு ஃப்ளவர்ஸு ஜுவல்லர்ஸ்லாம் கொண்டு வர சொல்லுவா, எல்லாம் கொண்டு வர சொல்ல, சூப்பர் சூப்பர் பிராண்டில் கொண்டு வர சொல்லு அப்படின்னோடனே, இந்த வேலைக்கார பொண்ணு, சார் அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது சார், அவங்க அதிகமாக எதிர்பார்த்தது உங்களோட காதல் மட்டும் தான், உங்களுக்காக என்னென்னமோ செஞ்சாங்க அப்படின்றதுக்கு, அதெல்லாம் நீ கூட இருந்து பார்த்தீங்களா, ஆமாம் சார், அவங்க வந்து எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணாங்களோ இப்போ அந்த அளவுக்கு அவங்க நீங்கள் மனசை உடைச்சிட்டிங்க, இப்போ நான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு முடிஞ்சதை பண்ணுங்க, அவங்களுக்கு நிறைய அன்பு காதலை காட்டுங்க, கண்டிப்பாக அவங்க கோவம் குறையணுன்னு அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு ரூம்குள்ளே போகலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கீழே உடனே சவுண்டு கேட்க உடனே தூக்கிட்டு வந்து உட்காரப்பாங்க, நீ விடுன்னா கம்முன்னு அமைதியாக இருக்கணும், நான் குழந்தை உன்னை நான் பாதுகாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டாங்க. நான் செய்ய சொல்லையே, இப்போ நீ வீல் சேரில் உட்காராமல் நான் காப்பாற்றிருக்கேன் அப்படின்றதுக்கு, நீ என்னை தொட்டக்கு நான் வீல் சேர்லேயே உட்காந்துக்குப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் உடனே பாத்ரூம் மேட்டெல்லாம் மாற்றுவாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், உன்னையும் என் குழந்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, ரொம்ப பண்ணாத ஹீரோயின் சொன்னா, திரும்ப கிட்ட உட்கார வச்சு, இப்படிலாம் பண்ண நீ மன்னிச்சிருவேன் நினைக்கிறியா, என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியான்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கல, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும், இனிமேலும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன், ஃப்யூச்சரில் உன்னோட முடிவுகளுக்கு நான் மதிப்பு கொடுப்பேன், உன்னையும் குழந்தையும் இப்போ இருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னது, கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன், அதே மாதிரி உன்னோட என்ன முடிவாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோனுக்கு வந்து சோகமானே வயிற்றுல கை வச்சு, பாப்பா பின்னாடி அப்பா இல்லாட்டி என்ன நீ கோச்சிக்காத அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு ஆறுதலாக சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினை வந்து படுக்க வச்சுட்டு, சரி நீ தூங்குமா அப்படின்னு நாங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறது, நீங்கள் படுக்கக்கூடாதுன்றதுக்கு என்னமானதுக்கு, ப்ளீஸ்மா நான் படுத்துக்கிறேன்னு சொன்னேன்னா, சரி கீழே படுத்துக்கணும்னு கீழே, ஆமாம் உனக்கு கீழே போட்டு வெளியே போகிறேன்னா, இல்லை நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துகிறேன், நான் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குற கீழே படுத்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் வந்து அவங்கள பார்த்துட்டு, நான் வெறுக்கிறேன்னு தான் சொல்கிறான்னு, உண்மையில வெறுக்க முடியல, ஆனால் நீங்கள் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படுத்துடுறாங்க. திரும்ப ஹீரோ வந்து திரும்பி பார்த்துட்டு, நான் இப்போ நான் லவ் பண்ணுறேம்மா, என் மனசுக்குள்ள நீ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கண்ண மூடுறாங்க. அடுத்தலாம் நான் ஹீரோயின் வந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வில்லிக்காரி வந்துடுறா, கொஞ்சம் சந்தோஷம் இருக்க விட மாட்டா போல். அவள் வந்துட்டு, பிரதர் இங்கே பாருங்கள் டிசைன்ஸ் ரெடி பண்ணிட்டதுக்கு, இந்தம்மா பாரு குழந்தையோட ரூமில் டிசைன் பாருனதுக்கு, உங்களுக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம வந்து டைவர்ஸ் பண்ணிட்டா குழந்தைய விட்டு இங்கே போயிடுவேன், அதனால் எனக்கு தேவையில்லைன்றதுக்கு, உன்னை யார் அனுப்ப போகிறா ஒரு நிமிஷம் பாருன்ட்டு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. பார்த்தியா இந்த வீட்டை வந்து உன் பேர் எழுதிட்டேன், இந்த வீட்டை எங்கேயும் போக தேவையானதுக்கு, உங்கள் அம்மா பாட்டி முன்னாடி எந்த சொத்து வேணான்னு சொல்லி போயிருக்கேன், இந்த வீடு மட்டும் எனக்கு தேவையா, ஒழுங்காக வேண்டானதுக்கு, இது நான் உனக்கு கொடுக்கலாமா, என் பையனுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு சரியா, அதனால் நீ அவன் வந்து மைனர்லாம் இருக்கா, மேஜர் வரைக்கும் நீ கூட இருந்து பார்த்துக்கூட எங்கேயும் போக தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு எதாவது நீ பண்ணுறதுனா முதல்ல இவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்றதுக்கு, ஐயோ சிஸ்டர் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிட்டிங்க, நாங்கள் 2 பேரும் 15 வருஷம் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான், நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க சிஸ்டர், சாரி சிஸ்டருங்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, இங்கே பாருமா உன் மேலே இருக்கிற அன்புக்கு இடையில வேறு எதுவுமே வராது அப்படின்னோன்னா, அந்த வெளிக்காரி இருந்துட்டு, இங்கே பார்த்துருங்க உங்களுக்கு அந்த பிக்சர் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றி பிக்சர் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. நம்ம இழுப்பது, ஆமாம் இது உண்மை நீ வரைஞ்சி, ஆமாம் நான் தான் வரைஞ்சேன், ஓ அப்போ நீ வரைஞ்சின்னா அங்கே JWன்னு போட்டிருக்கேன், அது யாரோட பேருன்னு கேட்டதுக்கு, ஐயோ இவளுக்கு பழசு ஞாபகம் வந்துடுச்சு, இப்படியே கரெக்டாக சொல்லாடன்றதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, என்ன சொல்கிற எங்கே சொல்லு, நீ இன்னும் விளக்கம் கொடுக்கல, நம்ம வெள்ளிக்கிட்ட கேட்டோன்னே, இல்லை அது என்னோட பெண் நேமு அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறான், உனக்கு நம்ம ஹீரோ கிட்ட, உனக்கு உண்மையாலே நீ
கூட தானா? என்னென்னு கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு சிஸ்டர் ஏன் சிஸ்டர் இப்படி பேசுறீங்க? எனக்கு புரியுது. நீங்க வந்து என் மேல கொஞ்சம் வருத்தமா இருக்கீங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் மாரி தான். அதுக்காக தான் நான் வந்துட்டேன்னு நடிச்ச உடனே, நம்ம ஹீரோ சொல்றாரு, "இங்க பாரும்மா, உன் மேல நான் வச்சிருக்க அன்பு வேற யாரும் என்கிட்ட வர முடியாது. சரியா? இது எங்க 2 பேருக்கும் இடையில இருக்க சின்ன வயசு ரிலேஷன்ஷிப் அவ்வளோதானதுக்கு." "ஓ! உங்க ரிலேஷன்ஷிப்பா? அப்ப இனிமேல் நாங்க எந்த உங்களுக்குள்ள நான் டிஸ்டர்ப் பண்ணலான்ட்டு." ஹீரோயின் கோச்சிட்டு போறப்போ, ஐயோ! கோச்சிட்டு போறேன்னு ஹீரோ போறப்போ, வெளிய பார்த்துட்டு, "இனிமேல் என் அனுமதி இல்லாம நீ இந்த வீட்டுக்குள்ள வராதன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி வந்தங்காட்டி உடனே ஹீரோ வந்து அசிஸ்டண்ட்ட கூப்பிட்டு எல்லாம் விசாரிக்க சொல்றாங்க. விசாரிச்சதுல, "சார் 15 வருஷத்துக்கு முன்னாடி மேடம் அத்தா கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அவங்க அங்கிள், ஆன்டி வந்து அவங்க அம்மா, அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க மொத்த சொத்தையும் இது பண்ணிட்டாங்கறதுக்கு, ஓ! அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன காப்பாத்துனது இவ தான். ஆனா அவ கிடையாது. என்னை ஏமாத்திருக்கிறதுக்கு, ஆமா சார், உங்களையும் கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்ல ஒரு ஆள் கிட்னாப் ஆயிருக்கு. இதில நிறையா விஷயங்கள் இருக்கிறதுக்கு, சரி அந்த கேங் ஃபேமிலியில எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னோன, நம்ம வில்லிக்காரி இருந்துட்டு நாளைக்கு என் பொண்ணை காப்பாத்துனதுக்காக உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறேன். நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு, அவங்க ஃபேமிலியா வந்து ஃபோன் பண்றாங்க. ஓ! கண்டிப்பா நாங்க வந்துறோம்னு ஹீரோ சொன்னோனே, அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயின் அப்போ நிக்கிறேன். எத கூட்டு வந்த? உன்னோட பிரச்சனைக்கு இங்க தான் தீர்வு கிடைக்கும். இத்தனை வருஷமா உன்னோட ஃபேமிலியே நீ இழந்துட்டில. அதனால இந்த வீட்டுக்கு நீ திரும்ப வந்து தானே ஆகணும்னு நம்ம ஹீரோ சொன்னோனே, இந்த வீட்டுக்கு எங்க அப்பா, அம்மா இறந்ததுக்கப்புறம் என் வீடா இருந்துச்சு. எப்போ இவங்க வந்து என்ன வந்து இந்த வீட்ல ஒரு அகதியா மாத்திட்டாங்க. ஆனா இது என்னோட வீடு தெரியுமா? எங்க அப்பா, அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச வீடு என்னத்துக்கு, இது எல்லாத்துக்கும் எனக்கு முடிவு தெரியும். வாம்மா போலான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின பார்த்தா நாங்க மூஞ்சியே இல்ல. வாங்க சிஸ்டர். ஆமா நீ எதுக்கு வந்திருக்கீங்க இடத்துக்கு? என் பொண்டாட்டி என் கூட வராம வேற யார் கூட வருவான்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, ஐயோ! நான் அப்படி சொல்லல. பெரிய வயித்த தள்ளிக்கிட்டு நம்ம ஹீரோயினால எப்படி வர முடியும்? அதனால நாங்க கேட்டோன்னு வில்லிக்காரி சமாளிச்சோன, சரி வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவங்களாம் பேசுகிறாங்க, நீங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரியுது. அவங்களுக்குலாம் சமமானவளே இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு லாய்க்கே இல்லை. எப்படி தான் நீங்கள் இத்தனை நாள் அவளை சமாளிச்சிங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்திக்காரியெல்லாம் பேசுகிறப்போ, இவ கோமா பார்க்குற என் பொண்டாட்டி பற்றி நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்கன்றதுக்கு, அப்படி இல்லை சொல்லலை. அவங்களுக்கு நீ டைவர்ஸ் பண்ண போகிறீங்களே அதுக்காக சொன்ன குழந்தைய வாங்கிட்டு அவளை துரத்தி விட்ருங்கலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீங்கள் இருக்கிறது ஏன் வீடு மறந்து போயிட்டீங்கன்றதுக்கு, இன்னமும் இப்படிலாம் பேசுகிற? நான் உங்கள் அப்பாவோட கூட பிறந்த தம்பி இப்படிலாம் நீ பேசலாமான்னு சொல்லி கேட்குறப்போ, அப்படிப்பட்ட உறவு அவங்களது. இப்போ இந்த உறவு எப்படி காணாம போகுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி முட்டி போட வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே அடையாளம் பார்த்துட்டு கடத்தினப்போ இருந்த அடையாளம் பார்த்து ஐயோ இவனா சொல்லிட்டு அதிர்ச்சி நிற்கிறப்போ, இங்கே பாருங்கள் இவன் தான் எனக்கு கடத்தினது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் இவன் தான் கடத்தினது, எனக்கு எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள பயந்துட்டாங்க. இல்லை இல்லை இவன் பொய் சொல்ல நம்பாதீங்க, இவன் சொல்கிறதெல்லாம் பொய் நம்பாதீங்கன்னு அந்த அப்பா வந்து கத்துனோன்னே, எப்படி நம்பாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, இவங்க தான் வந்து அந்த நம்ம ஹீரோயினை கடத்தியிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவையும் காரை வச்சு கொன்னுட்டு அந்த குழந்தைய கடத்தி கொல்ல சொல்லியிருப்பாங்க. அப்போ பணத்துக்காக லூ ஃபேமிலி பையனையும் கடத்தி வர சொல்லி அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிருப்பாங்க. அதான் அவன் சொல்லிட்டு இருப்பான். வீட்டில் வச்சு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற, ஏன்டா இப்படி பண்ணிட்டு அவளை தப்பி கூட்டிட்டு அந்த லூ பையன் வந்து காப்பாற்றி விட்டுட்டான். இப்போ என்ன பண்ணுன்னு தெரியலன்றதுக்கு அந்த குழந்தை ஓடி வரும். நீ போய் உள்ளே ஒளிஞ்சுக்கோன்னு சொன்னோன்னா அந்த குழந்தை வரும். அங்கிள் அங்கிள் என்னை ஒருத்தங்க கடத்திட்டு போயிட்டாங்க. ஒரு குட்டி பிரதர் தான் என்னை காப்பாற்றினாங்க. சீக்கிரம் அவங்கள போய் காப்பாற்றுங்கன்னு சொன்னோன்னே, அவன் நல்லா மாதிரி நினச்சி சரிம்மா நான் போய் காப்பாற்றுறேன், நீ வீட்டுக்குள்ளே போய் ஒரு ரெஸ்ட் சொல்லி உள்ளே அனுப்பி வச்சிருவோம் அந்த குழந்தைய. அதுக்கப்புறம் தான் இப்படியே விட்டுட்டா பிரச்சனை இல்லை. அப்போ அந்த லூ ஃபேமிலியை வந்து காப்பாற்றுறது எங்கள் ஃபேமிலி மாதிரி நான் கதை கட்டி விட்டுலாம், ஃபியூச்சரில் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் அவனுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் சொல்லணும் நம்ம ஹீரோ அதிர்ந்து போய் அடப்பாவீங்களா, ஸோ எங்கள் அப்பாவை நீங்கள் தான் கொண்டீங்களா, அது கார் ஆக்சிடென்ட் நினச்சா கார் ஏற்றி கொண்டு இருக்கீங்க, அது இல்லாமல் என்னையும் கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு பார்த்தீங்கன்னு என்னம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன், மேலே பழி போடாத, நான் உங்கள் அப்பா மேலே கூட போது தம்பி எவ்வளோ சொந்த பந்தம் தெரியுமா, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்லாம் சொல்லி அவங்க நடிச்சோட நடிக்காதேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிங்க நம்ம ஹீரோஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நம்ம ஹீரோயின் கண்டபடி 3 பேருக்கு கண்டபடி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் கெஞ்சுறாங்க, ப்ளீஸ்மா எங்களை எப்படியாவது சொந்த பந்தம் தானே எங்களை விட்டுவான்னு கதறப்போ, எங்கள் அப்பா அம்மா எப்படி கொலை பண்ணியிருக்கீங்க, உங்களை நான் மன்னிக்கிறதா, உங்களை நான் மன்னிச்சா எங்கள் அப்பா அம்மா ஆத்மா சாந்தி அடையாது, அவரை கொல்றப்போ நாங்கள் உறவுக்காரங்கன்னு உங்களுக்கு தெரியலையா, நம்ம ஹீரோயின் வந்து கோவமாக கத்துறாங்க. அப்போ வந்து வில்லிக்கரோட அம்மா வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் வந்து இப்படிலாம் பேசுவியான்னு சொல்லிட்டு அவளை அடிக்க வரப்போ நம்ம ஹீரோயின் பலான்னு அரைஞ்சிடறாங்க. அந்த கிழவனையும் அலைஞ்சிருப்பாங்க. இங்கெல்லாம் பொம்பளையா கூடவே இருந்து குழி பறிச்சு என் குடும்பத்தையே நாசம் பண்ணி எங்கள் அப்பாவோட கம்பெனி வீடு எல்லாத்தையும் பண்ணிட்டு சொல்லி அடிக்கிறப்போ அவன் சொல்லுவேன், நான் என்ன பண்ணுறது, நாங்கள் ஏழையாக இருந்தோம், இவன் பணக்காரன் இருந்தால் நாங்கள் பணம் கிட்டே அவன் கொடுக்குறதுனால இப்படி பண்ணிட்டு நான் மன்னிச்சிருமானதுக்கு உங்களுக்கு ஹீரோன்னு அழுதுட்டு புருஷனை பார்த்துட்டு இவங்களுக்கு எதாவது தண்டனை கொடுங்க, எங்களை பார்க்க முடியல நானே கொலை பண்ணிடுவேனதுக்கு, சரிம்மா நீ கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போங்கனதுக்கு அந்த வில்லிக்காரது நான் சொல்கிறது நம்பாதீங்க, என்ன நான் தான் சின்ன வயசில் உங்களை காப்பாற்றேன், சின்ன வயசு ஃப்ரெண்டு என்னை ஞாபகப்படுத்தி பாருன்றதுக்கு அவனை வில்லிக்காரனை அடித்தோன்னா, இல்லை பொய் சொல்கிறாங்க உங்களை தான் வந்து கடத்திட்டு போனது அப்படின்னு சொல்லி அவன் எல்லாம் சொல்லிட்டான்ட்டு 3 பேரையும்
கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அக்கா நான் காப்பாத்துக்கன்னு இப்போ தான் அக்கான்னு தெரியுதா போடின்ட்டு 3 பேரும் போயிடுவாங்க. ஹீரோ கட்டி பிடிச்சி அழுவாங்க. பாருங்க குடும்பம் நினச்சி இப்படி ஆயிடுச்சு. சரிம்மா கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சிக்கிறாங்க. அப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் வயிறு வந்து பெருசாயிடுச்சு. அந்த குழந்தைக்கு வந்து டிசைன் பண்ண ரூம் வந்து காமிக்கிறாங்க. இந்த ரூம் பிடிச்சிருக்கா என் மகனுக்காக இங்கே நிறைய உன்னோட ஃபோட்டோஸ் அவன் ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே ஒட்டுவோம் அப்படின்றதுக்கு எப்படி நீங்கள் வயிற்றில் இருக்கிறது பையன் தான் சொல்கிறீங்க எனக்கு தெரியாதா என் உள் மனசு சொல்கிறது பையனாக தான் இருக்கும்ன்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் வழியோட உட்காராங்க. என்னாச்சுறதுக்கு இல்லை உங்கள் பையன் உதைக்கிறா அப்படின்றதுக்கு அப்படியா இரு நான் சொல்கிறேன் குட்டி பையன் அம்மா தொந்தரவு பண்ணாமல் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்றதுக்கு உங்கள் பையன் சொன்னால் காது கேட்குமா கேட்கும். நம்ம என்ன சொன்னாலும் நம்ம குழந்தைங்க அமைதியாக கேட்டுக்கும் தெரியுமா. இந்த மாதிரி குழந்தைங்க சேட்டை பண்ணுறப்போ அதை தடவை கொடுத்து முத்தம் கொடுத்தா சொன்ன பேச்சு கேட்கும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அப்படியா பரவாயில்ல நீ சைடிஸாக பண்ணாலும் சூப்பராக இருந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப நாளாக 15 வருஷமாக எனக்கு காப்பாற்றின பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தேன். நீ என் கூட இருக்கிறது தெரியாமல் உன் மனசில் நான் தான் இருக்கிறது தெரியாமல் அவன் டாக்டர் கூட ஒன்று வச்சு என்னென்னமோ பேசிட்டேன். என்னை ரொம்ப சாரிம்மா என்னை மன்னிச்சிரு. நான் அதுக்கு முன்னாடி உன் மேலே டீப்பாக நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இன்னும் ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் பண்ண தப்பை என்னால் மன்னிக்க முடியாது. ஆனால் இந்த ஒரு முறை மன்னிச்சிட்டு திரும்ப எனக்கு ஒரு சான்ஸ் கூட நான் எகைன் பண்ண மாட்டேன்னு மோதிரத்தை கொடுத்தோன்னே ஆனால் ஒரு கண்டிஷன் சொன்னேன்னா எவ்வளோ கண்டிஷன் 1000 கண்டிஷன் 10,000 கண்டிஷன் போட்டு ஏற்றுக்கிறதுக்கு அதெல்லாம் இல்லை. நீங்கள் என்னை வந்து லைஃப் லாங் 1000 வருஷத்துக்கு மேலே நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 1000 வருஷம் இல்லை கோடி வருஷமானாலும் என்னோட காதல் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இனி அவங்க லைஃப்பில் ஹாப்பி தான். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி வணக்கம்.